சரி, அந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தின் முதலாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். पहला सामुएल 16 अध्याय का पहला वचन कोई पढ़ेंगे. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமினாகிய ஈசா என்னத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார். यहाँ पे परमेश्वर सामुएल को देखकर कहते हैं, சாமுவேலே நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? हे सामुएल तू कब तक दुखित रहेगा? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? तू कब तक दुखित रहेगा? புது பேட்டரி போட்டியா? சரி, ஓகே. எனக்கு இந்த மைக் சவுண்ட் செட் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மட்டும் நீ துக்கித்துக் तू கொண்டிருப்பாய்? कब तक दुखित रहेगा? இங்கு சாமுவேல் துக்கத்தோடு இருக்கிறார். यहाँ पे समूएल जो है दुख के साथ है. எதற்காக துக்கத்தோடு वो இருக்கிறார்? किस लिए दुख के साथ है? அவருக்கு பிள்ளை இல்லனா, उसके बच्चे नहीं है कर பிள்ளை இல்லனா அவங்க அம்மா தான் துக்கப்பட்டாங்க. वो बच्चे नहीं करके उसके माँ ने दुख उठाया. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லது சாமுவேலுக்கு சாப்பாடு கிடைக்கலனா, क्या सामुएल को खाना नहीं मिला इसके लिए दुख हुआ क्या? அல்லது சாமுவேலுக்கு வேற ஏதாவது பிரச்சனையா? या उसका कुछ और समस्या है क्या? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ऐसे कुछ भी नहीं है. சாமுவேலுக்கு சகலத்தையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். सामुएल को परमेश्वर सारी चीजों को दिया था. சாப்பாடு, भोजन, அவருக்கு நல்ல மேன்மையான சாப்பாடு, अच्छा एक उन्नति का एक भोजन, சகல தேசத்தின் ஜனங்களும் அவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிற सारे देश के लोग उसकी आज्ञा मानने वाले एक भविष्यवाणी के शब्द दिए थे. அவர் சொன்னா இஸ்ரவேலர் அத்தனை பேரும் கேட்பாங்க. वो अगर कहे तो इजराइल के सारे लोग उसे मानने लायक. ஒரு குறைவில்லைங்க. उसके पास कोई भी कमी नहीं थी. இன்னைக்கு மனுஷங்க எதிர்பார்க்கிறது என்ன? आज मनुष्य अपने पास क्या चाहते हैं? நல்ல பேர் இருக்கணும், अच्छा एक नाम कमाना நல்ல है, புகழ் இருக்கணும், अच्छा एक उन्नति पाना है, நல்ல புகழ் பணம் இருக்கணும், अच्छा पैसा रहना है, நல்ல குடும்பம் இருக்கணும், अच्छा परिवार रहना है. இதைத்தானே எதிர்பார்க்கறாங்க. यही वो अभिलाषा करेंगे. சாமுவேல் அது எதிர்பார்க்கிறத விட அதிகமா கொடுத்திருந்தாங்க. सामुएल उसे चाहने से बढ़कर परमेश्वर उसे दिया था. அவருடைய புகழுக்குலாம் குறைவே கிடையாது. उसके नाम धराई के लिए कोई कमी नहीं थी. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை குறித்து எல்லா ஜனங்களும் அறிந்திருக்கிறாங்க. उसे लेकर सारे लोग जाने थे. அந்த அளவுக்கு கர்த்தர் அந்த பிள்ளையை அந்த சாமுவேலை உயர்த்தி வைத்திருக்கிறார். वैसे परमेश्वर सामुएल को ऊंचा उठाकर रखा था. ஹல்லேலூயா, हालेलुया. ஆனா இந்த சாமுவேல் ஒரு நாள் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதை பார்க்க முடியும். हम देखते हैं ये सामुएल एक दिन दुखित रहा. அப்ப இவர் ஏன் துக்கமா ये இருக்கிறார்? क्यों दुखी था? இவருடைய துக்கம் அவருக்குரிய துக்கம் அல்ல, கர்த்தருக்குரிய துக்கம். ये दुख उसका दुख नहीं था लेकिन परमेश्वर का एक दुख था. கர்த்தருக்காக ஒரு துக்கத்தை वो परमेश्वर के लिए एक दुख उठाता है. ஹல்லேலூயா, हालेलुया. இவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன? इसके जीवन में क्या संभव था? இவர் இஸ்ரவேலிலே ராஜாவாக சவுலை அபிஷேகம் பண்ணினார். ये इजराइल में राजा के रूप में साउल को अभिषेक ஆனால் किया. இந்த சவுலை அபிஷேகம் பண்ணினி ये साउल को अभिषेक करके சில வருடங்கள் ஒழுங்காய் தான் இருந்தார். कुछ साल वो अच्छे तरीके से சில सही रहा. வருடங்கள் கழித்து लेकिन कुछ साल के बाद இந்த சவுல் ये साउल கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார். परमेश्वर के वचन को आज्ञा पालन किए बिना रहने இப்ப लगा. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனதினால் अब परमेश्वर के वचन का आज्ञा पालन नहीं किया கர்த்தர் इसलिए சொல்லுகிறார், परमेश्वर कहता है நான் இந்த சவுலை தள்ளி விட்டேன், मैं साउल को टुकरा दिया, நான் அவனை புறக்கணிச்சிட்டேன், मैं इसे टुकरा दिया, நீ இன்னொருவனை நான் தெரிந்து கொண்டேன். मैं एक और मनुष्य को इस जगह पर चुनने वाला हूं. ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ இந்த இடைப்பட்ட நாட்களில் इनके बीच के दिनों में ஒருவன் தள்ளப்பட்டு இருக்கிறான், एक मनुष्य ढकेला गया ஒருவன் है, தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறான். दूसरा चुना गया है. ஆனால் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நாட்களில் தான் लेकिन इस दोनों के बीच वाले दिनों में சாமுவேல் துக்கத்தோடு இருந்து एक கொண்டிருக்கிறார். सामुएल दुख के साथ रहा. சாமுவேல் அவருடைய மனது துடித்துக் கொண்டு एक இருக்கிறது. सामुएल का हृदय तड़पने लगा, அவர் அழுது கொண்டு वो இருக்கிறார். रोने लगा. ஐயோ, हे அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தள்ளப்பட்டானா अभिषेक மாறிவிட்டான். किया गया ढकेला गया है. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டான். अभिषेक किया गया परमेश्वर का बात माने बिना. நான் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இன்னைக்கு தேவனுக்கு விரோதமான பாவம் செய்து கொண்டு मुझसे இருக்கிறார். अभिषेक किया गया परमेश्वर के विरुद्ध क्रिया कर रहा இது है. எப்படி நடந்தது ये कैसे हुआ? என்று சொல்லி அவர் துக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறார். ऐसे वो दुख के साथ அந்த रहने के துக்கத்தோடு समय இருக்கிற சூழ்நிலையில் தான் ये दुख के रहने वाला एक स्थिति पे கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर ने समूएल को देखकर कहा, எந்த மட்டும் துக்கத்தோடு तू இருப்பாய்? कब तक दुखित எந்த रहेगा? மட்டும் துக்கத்தோடு तू कब तक दुखित रहेगा? இன்னைக்கு ஆவியான மட்டும் எதிர்பார்க்கிற காரியம் என்ன आज தெரியுமா? पवित्र आत्मा हमसे चाहने वाला यही बात நீங்க है. துக்கத்தோடு இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். आप दुख के साथ है, पवित्र உங்க आत्मा देखता துக்கம் है. சந்தோஷமாய் மாறும். आपके सारे दुख उस खुशी में ஆனா बदलेंगे. இன்றைக்கு लेकिन आज நாம படப்போகிற துக்கம் வேற. हम देखने वाले दुख अलग हैं. இந்த மாதத்துல इस महीने में நீங்க ஜெபிக்க போற ஜெபம் வேற. हम प्रार्थना जो करने वाले हैं, இந்த उनका नतीजा மாதத்துல होगा. உங்க உபவாசத்தின் அர்த்தம் எதிர்பார்ப்பு வேறதா இருக்க इस வேண்டும். महीने में आप उपवास का अर्थ और उसका प्रकटीकरण अलग होगा. லாக்டவுன் ஃபுல்லா நம்ம நமக்காக துக்கப்பட்டோம். लॉकडाउन पूरा हम अपने लिए दुख उठाए. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படிதானே? ऐसा ही है ना?
எனக்கு பணம் எங்க இருந்து வரும்? मेरे लिए पैसा कहां से आएगा? சேலரி வருமா வராதா? मुझे पगार मिलेगा कि नहीं? சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா? भोजन मिलेगा कि नहीं? நமக்காக துக்கப்பட்டோம். हम अपने लिए दुख ஆனா उठाते கர்த்தர் हैं, இன்னைக்கு சொல்லுகிறார், लेकिन परमेश्वर आज कहता है உனக்காக துக்கப்பட்டதை கர்த்தர் சரி செய்து விட்டார். आपके लिए जो दुख उठाए परमेश्वर उससे ठीक कर दिया है। சரி பண்ணிட்டார்ல? वो ठीक कर दिया है ना? ஹalleluya हालेलुया। லாக்டவுன்ல நடத்திட்டார்ல? लॉकडाउन में वो चला कर लाया। ஹalleluya हालेलुया। எல்லாம் நடத்திட்டார், மகிமையா நடத்திட்டார். सारी चीज को महिमा रीति से चलाया। நீங்க எதிர்பார்ப்பதை விட அதிகமா நடத்திட்டார். आपने जो चाहा उससे बढ़कर उसने चला कर लाया। இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? लेकिन आज परमेश्वर क्या कहता है? என்னுடைய துக்கத்தை எடுத்துக்கொள்ளணும். मैं अपने दुख को उठा लेना। அவருக்கு ஒரு துக்கம் இருக்கு. आज उसका एक दुख है। இன்னைக்கு அந்த துக்கத்தை தான் சாமுவேல் எடுத்துக்கொண்டார். आज उस दुख को सामुएल ने उठा लिया। அந்த துக்கத்தோட தான் காத்து கொண்டு उस दुख के साथ वो बाट जोता ஐயோ है। இந்த தேசத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இல்லையா? ये देश में अभिषेक किया हुआ एक मनुष्य இந்த नहीं है क्या? தேசத்துல கர்த்தருக்காக ஒருவன் இல்லையா? इस देश में परमेश्वर के लिए कोई नहीं है இந்த क्या? தேசத்துல கர்த்தருடைய ஊழியக்காரன் உண்மையா இல்லையா? इस देश में परमेश्वर का सेवक सच्चाई के साथ नहीं है क्या? கர்த்தருக்கு விசுவாசத்தில் உறுதிப்பட்டவன் இல்லையா? परमेश्वर के लिए स्थिर है कोई मनुष्य அவனை नहीं है நான் क्या? எழுப்ப வேண்டும். उससे मुझे उठाना है। கர்த்தர் சொல்றார், எனக்காக ஒருவனை எழுப்பு நீ. परमेश्वर कहता मेरे लिए एक मनुष्य को எனக்காக उठाऊंगा। ஒருவனை அபிஷேகம் பண்ணு. एक मनुष्य मेरे लिए अभिषेक करना இன்னைக்கு है। அதற்கான துக்கம் தான் இன்னைக்கு நமக்கு आज வேணும். उसके लिए एक दुख हमें लेना है। ஹalleluya हालेलुया। அப்படி துக்கப்படுகிற சாமுவேலா இன்னைக்கு மாறிட்டோம் அப்படினா आज वैसे दुख उठाने सामुएल की तरह अगर हम बदल வரும் जाएं, நாட்கள்ல தாவீதுக்கு இந்த சபையில வந்து சேருவாங்க. आने वाले दिन में दाऊद लोग इस कलीसिया में आकर इकट्ठा होंगे। ஓ ரதனாமா ஷகரிய லகரபா. ஆமென் हालेलुया। ஆமென் हालेलुया। இன்னைக்கு யார் அப்படி துக்கப்பட போறா? आज कौन वैसे दुख उठाने वाले हैं? கர்த்தர் தான் எதிர்பார்க்கிறார். आज परमेश्वर वही बात நீங்க चाहता है। ஆத்மாக்காக துக்கப்படணும். आज आत्मा प्राणों जो है दुख उठाना எத்தனை है। ஜனங்க அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. कितने सारे लोग मर रहे हैं। சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஒருவர் கூட சபைக்கு வரல. आसपास के कोई भी लोग कलीसिया में नहीं आए। எத்தனை பேர் அழுறீங்க? कितने सारे लोग रोते எத்தனை हैं। பேர் துக்கப்படுறீங்க? कितने लोग दुख उठाते உங்க हैं। வீட்டு பக்கத்துல இருக்கவங்க ரட்சிக்கப்படல. आपके घर के पास में जो उधार नहीं पाए உங்க हैं, சொந்தங்கள் ரட்சிக்கப்படல. आपके जो रिश्ते उधार नहीं पाए எத்தனை हैं, பேர் அழுது கொண்டு இருக்கிறீங்க? आप कितने लोग उनके लिए रोते हैं। இன்னைக்கு சொல்லுங்க. परमेश्वर आज कहता நான் है சாமுவேலை போல அழுவேன். मैं पिता में सामुएल நான் की तरह சாமுவேலுக்கு रहूंगा। துக்கப்படுவேன். मैं सामुएल के समान दुख उठाऊंगा। என்னால ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என் சபைக்கு வர வேண்டும். मेरे द्वारा एक अभिषेक किया है, मेरे कलीसिया में इकट्ठा होना है। என்னால விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறவன் நான் பார்க்கணும். मेरे द्वारा विश्वास में स्थिर रहने वाला एक मनुष्य को मुझे देखना என்னை है। கர்த்தர் அப்படி நடத்தணும். वैसे परमेश्वर को चलाना है। அந்த துக்கம் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். वैसे दुख आज परमेश्वर बांट அப்படி जोड़ता है। துக்கப்பட்ட சாமுவேலை பார்த்த கர்த்தர் சொன்னார், ऐसे दुख उठाने सामुएल को देखकर परमेश्वर कहता है நீ துக்கப்படாத. तू दुख मत उठा। நீ துக்கப்படாத. तू मत दुख उठा। நான் ஒருவனை தெரிந்திருக்கிறேன். मैंने एक मनुष्य को चुन लिया நான் है। ஒருவனை தெரிந்திருக்கிறேன். मैंने एक मनुष्य को चुन लिया है। உங்கள் மூலமாக யாரோ ஒருவர் கர்த்தரை அறிவதற்கு आपके द्वारा कोई एक मनुष्य परमेश्वर को जानने அவர் के लिए தெரிந்து வச்சிட்டார். उसने पहले से ही चुन कर ले लिया। हालेलुया। हालेलुया। பாருங்க, देखते हैं சாமுவேல் समूएल என்றைக்கு जिस दिन அந்த பலிபீடத்தில் போய் பலியிட்டாரோ उस वेदी के ऊपर उसने बलि चढ़ाया, அன்றைக்கே தாவீது ஆண்டவர் பார்த்துட்டார். उस दिन परमेश्वर दाऊद को देख लिया। என்றைக்கு जिस दिन சாமுவேல் சவுல் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் परमेश्वर के वचन को आज्ञा पालन नहीं करके அமலேக்கின் ராஜாவை ஆகாகை உயிரோட வைத்தாரோ, अमलेक के राजा आगाय को उसने जीवित रखा, அந்த ஆடு மாடுகளை எடுத்து கொண்டு வந்தாரோ, उसके भेड़ बकरियों को सब ले आया। அன்னைக்கு சொல்லிட்டாரு, उसी दिन परमेश्वर நான் ने कह உன்னை दिया தள்ளிட்டேன், मैंने तुझे टुकरा दिया, ஒருவனை தெரிந்து கொண்டேன். मैंने किसी और को चुन लिया। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। அப்ப என்னைக்கோ தாவீது தெரிந்து கொள்ளப்பட்டார். परमेश्वर ने किसी पहले से उसे चुन कर रखा। ஆண்டவருடைய பார்வை தாவீது மீது என்னைக்கோ விழுந்துச்சு. परमेश्वर का नजर पहले ही दाऊद के ऊपर पड़ा। लेकिन அதற்கு சாமுவேல் அழணும். लेकिन उसके लिए सामुएल रोना, சாமுவேல் துக்கப்படும். सामुएल दुख उठाना, சாமுவேல் உடையணும். सामुएल टूटना है। காத்திருக்கணும். परमेश्वर के लिए बाट जोड़ना। காத்திருக்கும் பொழுது जब वो बाट जोड़ना நாள் ஒன்று வரும். है, एक दिन आएगा கர்த்தருடைய கண்கள் பார்த்த தாவீதை உங்களுடைய கண்கள் பார்க்கும். परमेश्वर के नजर देखने वाले दाऊद को आपके आंखें देखेंगे। ஹalleluya हालेलुया। கர்த்தர் பார்த்துட்டார். परमेश्वर ने देख लिया, கர்த்தர் தெரிந்து கொண்டார். परमेश्वर ने चुन ஆனா लिया, உங்களுடைய கண்கள்னு பார்க்கல. लेकिन आपके और मेरे आंखों ने उसे नहीं நீங்கள் देखा। நான் அந்த மனுஷனை சந்திக்கல. आप और मैंने उस मनुष्य को अब तक देखा இப்ப नहीं। சந்திக்கணும் அப்படினா लेकिन अगर अब मिलना है तो துக்கப்பட்டாலும் उसके लिए दुख के साथ ஆண்டவருடைய रोना है। சமூகத்துல கேட்கணும். परमेश्वर के समूह में मांगना है। ஹalleluya हालेलुया। அது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? परमेश्वर का वो वचन क्या है जानते हैं? ஈசாயின் குமாரில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன். ईसाई के पुत्र में एक को मैंने चुन लिया है। ஈசாயில குமாரில் 8 பேர். ईसाई के 8 पुत्र थे, 8 பிள்ளைங்க. 8 बच्चे थे। 8 பேர் வேண்டாம். 8 नहीं चाहिए। சாமுவேலே ए सामुएल, 8 பேர் அபிஷேகம் मुझे 8 को अभिषेक नहीं करना 8 है। பேரை சந்திக்க तो வேண்டாம். 8 लोगों को मिलने की जरूरत 8 नहीं। பேருக்கு நீ சுவிசேஷம் சொல்ல வேண்டாம். 8 लोगों को सुसमाचार बताने की 8 जरूरत பேரை नहीं। விசுவாசத்தில் நடத்த வேண்டாம். 8 लोगों को विश्वास में चलाने की जरूरत नहीं। ஒருவனையாவது விசுவாசத்தில் நடத்து. केवल एक को तो विश्वास में चला, ஒருவனையாவது அபிஷேகம் பண்ணு. एक को अब तो अभिषेक कर। அது போதும் ஆண்டவர். ये काफी है परमेश्वर के लिए। ஹalleluya हालेलुया। நீங்க அந்த முடிவெடுங்க. आज वैसे एक निर्णय என் लीजिए, வாழ்க்கையில ஒருவனையாவது நான் உருவாக்கணும். मैं अपने जीवन में एक को तो तैयार करूंगा। ஹalleluya
வேலை கூட்டம் எனக்கு தேவையில்லை. मुझे बहुत बड़ी मंडली की जरूरत नहीं. அது கர்த்தர் கொடுத்த அவருடைய கிருபை. वो परमेश्वर दे तो उसका अनुग्रह है. ஹalleluya हालेलुया. ஆனா ஒருவனையாவது, लेकिन एक को तो, ஒருவனையாவது एक को तो நான் சந்திக்கணும். मुझे मिलना है. கர்த்தருக்குள் நடத்தணும். परमेश्वर के अंदर चलाना விசுவாசத்துல है. கொண்டு வந்துறணும். विश्वास में ले आना है. அபிஷேகத்தில் நடத்திடணும். अभिषेक में चलाना है. ஒருவனையாவது என்னுடைய கண்கள் ஊழியக்காரனா பார்க்கணும். एक को तो मेरे आंखें जो सेवक के नजरों में से देखना है. ஹalleluya हालेलुया. அந்த துக்கப்படுங்க. उसके लिए वैसे दुख கர்த்தர் उठाओ. அதான் சொல்றாரு. परमेश्वर वही कहता है. இப்ப ராஜாவை அபிஷேகம் பண்ணவங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? राजा के रूप में अभिषेक करने के लिए कितने सारे लोग हैं. அபிஷேகத்தின் எண்ணெயும் இந்த சாமுவேல்ட குறைவா இல்ல. अभिषेक की तेल भी सामुएल के पास की कोई कमी नहीं थी. சாமுவேல் கேட்டா எத்தனை என்னனாலும் எவ்வளவு நாளும் வரும். सामुएल अगर मांगे तो कितने भी तेल उसके लिए मिल सकता है. लेकिन परमेश्वर कहता है ஒருவனை அபிஷேகம், केवल एक को तो अभिषेक कर. எனக்காக ஒருவனை அபிஷேகம், मेरे लिए एक मनुष्य को तो अभिषेक कर. हालेलुया हालेलुया. எனக்காக ஒருவனை அபிஷேகம் பண்ணாத मेरे लिए एक अभिषेक करने के लिए तैयार करना है. கேளுங்க. आज इस समय में हम यही मांगने वाले हैं. வருகிற வருஷத்துல आने वाले साल में ஒரு ஆத்துமாவை நான் கொண்டு வந்துறேன். एक प्राण को तो मुझे ले आना है. हालेलुया हालेलुया. हालेलुया हालेलुया. ஒருவரையாவது ஆண்டவர்கிட்ட நடத்த முடியாதா? मैं एक को तो परमेश्वर को नहीं चला सकता क्या? நிச்சயமாய் முடியும். निश्चय हो सकता है. நிச்சயமாக முடியும். निश्चय हो सकता है. சாமுவேலை போல கடமை. आज सामुएल के समान दुख उठाना. சாமுவேலை போல நம்ம இருந்தோம் அப்படினா, अब सामुएल के समान अगर हम रहेंगे तो நிச்சயமாய் கொண்டு வருவார். निश्चय परमेश्वर ले आएगा. ஏன் தெரியுமா? क्यों जानते हैं? ஏன் தெரியுமா? क्यों जानते हैं? சாமுவேலுக்கு தாவீது யாருனே தெரியாது. सामुएल के दावीद कौन है नहीं जानता है. கர்த்தருக்கு தெரியும். लेकिन परमेश्वर जानता है. கர்த்தருக்கு தெரியும். लेकिन परमेश्वर जानता है. உங்களுக்கு நீங்க சந்திக்க போகிற ஆத்துமா யாருன்னு தெரியாது. आप किससे मिलने वाले वो आप नहीं जानते हैं. யாரை நீங்க விசுவாசம் நடத்த போறீங்க உங்களுக்கு தெரியாது. आप किसको विश्वास में चलाने वाले आप नहीं जानते. ஆனா கர்த்தர் அனாதி தீர்மானத்திலே தீர்மானித்து விட்டார். लेकिन परमेश्वर ने पहले ही उसके लिए निर्णय ले चुका है. அவர் அனாதியாய் தீர்மானித்து விட்டார். उसने पहले से उसका निर्णय ले चुका है. இந்த மனிதன் இந்த சகோதரனால் நடத்தப்பட போகிறார். ये मनुष्य इस भाई के द्वारा चलाए जाने वाला है. இந்த மனிதன் இந்த சகோதரியால் நடத்தப்பட इस போகிறார். भाई ये मनुष्य इस स्त्री के द्वारा बहन के द्वारा चलाए जाने वाला है. परमेश्वर ने पहले निर्णय ले लिया. குறித்ததை யாரும் மாற்ற முடியாது. उसने जो निर्णय लिया को कोई नहीं बदल सकता. हालेलुया 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 हालेलुया. அதனால உங்களை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் யாரை நடத்தணும் முடிவு எடுத்தாரோ, आपको लेकर मुझे लेकर परमेश्वर किसे चलाने के लिए एक निर्णय लिया है. அது வருகிற வருஷத்துல கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிறார். वो आने वाले साल में परमेश्वर पूरा करना है. இந்த உபவாச நாட்கள் அத கேளுங்க ஆண்டவரே. ये उपवास के दिन में वो आप परमेश्वर से मांगिए. उसके लिए मुझे तैयार करना है. ஆயத்தப்படுவதற்கு தன்னைக்கு ஒரு மூன்று காரியங்கள். उसके लिए तैयारी करने के लिए तीन बातें देखने वाले. ஒருவனை உருவாக்குவதற்கு ஒரு மூன்று காரியங்கள். एक पहले एक मनुष्य को उत्पन्न करने के लिए तीन बातें. முதலாவதாக पहला கர்த்தர் அந்த 1ஆம் வசனத்தில் சொல்கிறார். पहले वचन में परमेश्वर कहता है உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பி கொண்டு வா. अपने सिंह को तेल से तू भर ले. இப்போ இந்த கொம்பை தைலத்தினால் நிரப்ப अब ये வேண்டும். सिंह को तेल से भरने पर இந்த நிரப்பி என்ன பண்ணணும் அப்படினா, उससे तेल से भरकर क्या करना? எனக்காக ஒருவனை அபிஷேகம் பண்ணு. मेरे लिए एक मनुष्य को तो अभिषेक कर. हालेलुया हालेलुया. இப்போ இந்த கொம்பை தைலத்தால் நிரப்பணும். अब इस सिंह को तेल से भरना है. இந்த கொம்பு பாருங்க, अब ये सिंह को देखते हैं. சாமுவேலிடம் ரொம்ப நாளாவே இருக்கு. एक सामुएल बहुत दिन से था. हालेलुया. அவர் ஏதோ சொன்ன உடனே போய் கொம்பெல்லாம் உருவாக்கல. उसने कहते ही जाकर उस सिंह को तैयार नहीं किया. உன் கொம்பு அப்படினா ஆல்ரெடி அவன்ட்ட ஒரு கொம்பு இருக்கு. तेरा सिंह कहे तो उसके पास पहले से एक तैयार था. हालेलुया. हालेलुया. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னாரு, परमेश्वर ने मूसा को देखकर कहा நீ கற்பலைகளை பண்ணி கொண்டு வா. तू पत्थर के तट्टों को बना कर ले आ. हालेलुया. அப்படினா என்ன அர்த்தம்? उसका मतलब क्या है? கற்பலகை இல்ல, நீ பண்ணணும். वो पत्थर के तट्टे नहीं थे, उसे बनाना, उस पार्टी को ஆனா बनाना. சாமுவேல் என்ன சொன்னார் தெரியுமா? लेकिन समूएल से क्या कहा? நீ கொம்பை உருவாக்க வேண்டாம். तू सिंह को बनाना नहीं है. உன்கிட்ட ஒரு கொம்பு இருக்கு, அதை நிரப்பி கொண்டு வா. तेरे पास पहले से जो सिंह है उसे तैयार कर. हालेलुया. கொம்பு ஆல்ரெடி இருக்கு. वो पहले से वहां पर था. நீ கர்த்தர் அப்படிதான் ஆல்ரெடி நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். आज परमेश्वर ने ऐसे हमें पहले से अनुग्रह को दिया है, வரங்களை கொடுத்திருக்கிறார், वरदानों को दिया है, ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், सेवा को दिया है. இத தான் இன்னைக்கு நிரப்பணும். उसे हम भरना है. புதுசெல்லாம் ஒண்ணு தேவை. हमें नया ढूंढने की जरूरत இத है. நிரப்புனாலே தாவீது வந்துருவாங்க. इसे भरते ही एक दाऊद को हम ढूंढ सकते இத हैं. நிரப்புனாலே ஊழியத்தை வல்லமா செஞ்சிரலாம். इसे भरते ही एक सेवा को अच्छी तरह से कर सकते हैं. हालेलुया. हालेलुया. ஆனா இந்த கொம்பு இப்ப எப்படி இருக்கு அப்படினா, अब ये सिंह कैसा है देखने से? ஒன்று பயன்படாமலே இருக்கு. पहला बिना उपयोग कर रहा है. இதுவரைக்கும் யூஸ் பண்ணவே இல்ல. अब तक उसका कोई उपयोग नहीं हुआ. கொம்பை உருவாக்கி வச்சிருக்காரு. उसे बनाकर रख दिया है, ஆனா பயன்படுத்தவே இல்ல. लेकिन उपयोग ही नहीं कर पाए. அதிக நாளாக அதிக வருடங்களாக பயன்படுத்தல. कई दिनों से कई सालों से उसका उपयोग नहीं हुआ है. हालेलुया. हालेलुया. இன்னைக்கு अनेகர் அப்படிதான் சொல்லி கொண்டு இருக்காங்க. आज कई लोग ऐसे ही कहते हैं. ரொம்ப நாளா ஆண்டவருக்கு அறிஞ்சிருக்கிறேன். मैं कई दिनों से परमेश्वर को जाना हूं, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், मैंने बपतिस्मा लिया हूं, அபிஷேகம்லாம் பெற்றுட்டேன், अभिषेक भी पाया हूं, ஆனா இன்னும் பயன்படல. लेकिन फिर भी अब तक उपयोग नहीं हुआ. हालेलुया. பயன்படாமலே இருக்கு. अब तक मैं इस्तेमाल नहीं हुआ. எப்படி லாக்டவுன்ல இந்த இன்ஸ்ட்ருமென்ட்லாம் பயன்படல? कैसे लॉकडाउन में ये सारे इंस्ट्रूमेंट जो है यंत्र ये कोई उपयोग नहीं हुए. हालेलुया. हालेलुया. அதான் போன வாரம் பிரதர்ஸ் மட்டும் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிருங்க. गए हफ्ते सारे भाई लोग आकर अब क्लीन करके तैयार कर दो. இன்ஸ்ட்ருமென்ட் எல்லாம் ஒழுங்கா செக் பண்ணிக்கங்க. अब सारे बजाने वाले यंत्र को अब सही तरह से देख लीजिए. ஏனா ரொம்ப நாளா பயன்படல. कई दिनों से वो उपयोग नहीं हुए हैं. அது खराब ஆயிரும்.
वो खराब हो जाएगी। ஹல்லேலூயா हालेलुया। இப்படி ரொம்ப நாளா பயன்படாம இருக்காது ऐसे कई दिन से उपयोग के நீங்க बिना रहने அப்படிதான் पर நீங்களும் சொல்லலாம் आज कैसे कई सारे लोग ऐसे कह सकते हैं 8 மாசம் ஆச்சு ஒழுங்கா அபிஷேகத்துல நிறைஞ்சு 8 महीने हुआ भरपूरी से अभिषेक के 8 भरपूरी में மாசம் आता। ஆச்சு ஒழுங்கா ஆராதனை பண்ணி 8 महीने हुए अच्छी तरह से आराधना कर ஹல்லேலூயா हालेलुया। ரொம்ப நாளா பயன்படாம இருக்கீங்களா कई सारे दिन से अगर उपयोग नहीं हुए हैं क्या கர்த்தர் சொல்றாரு परमेश्वर कहता है அத கொஞ்சம் எடுத்துட்டு வா उसे थोड़ा लेकर आइए। ஹல்லேலூயா हालेलुया। அத கொஞ்சம் எடுத்துட்டு वो வா थोड़ा उसे लेकर அது आइए பயன்படாம இருக்கிறதுல जो अब तक इस्तेमाल नहीं हुआ है கொஞ்சம் எண்ணெய் ஊத்து उसमें थोड़ा तेल भर दे। ஹல்லேலூயா हालेलुया। ரொம்ப நாளா பயன்படாம बहुत இருக்கிறது दिन से तो इस्तेमाल नहीं हुआ इसलिए दुख उठाता है இன்னைக்கு क्या? கர்த்தர் அபிஷேகத்தை கொடுப்பார் आज परमेश्वर अभिषेक को देगा இல்ல நான் இப்படியே இருந்துட்டு போறேன்னு நினைச்சா கொடுக்க மாட்டேன் लेकिन ऐसे रहना चाहिए तो परमेश्वर नहीं देना चाहिए। ஹல்லேலூயா हालेलुया। நமக்கு ஒரு பாரம் வரணும் हमारे लिए एक बोझ आना है ஆனா இவ்வளவு நாளா பயன்படாம போயிட்டு अब तक मैं इस्तेमाल नहीं हुआ। ஹல்லேலூயா हालेलुया। பிரதர் போன வாரம் என்கிட்ட கேட்டாங்க भाई गए हफ्ते में से पूछे சண்டே ஸ்கூல் எடுக்கணுமா கல்வால संडे स्कूल लेना है क्या कलवा में இன்னும் கொஞ்சம் போறங்க और थोड़ा इंतजार कीजिए। ஹல்லேலூயா हालेलुया। ரொம்ப நாள் எடுக்கல हम कई दिनों से नहीं लिया है। ஊழியத்துக்கு போக முடியல हम सेवा के लिए नहीं जा पाए। இப்ப சில்ட்ரன்ஸ்க்கு அலௌட் இல்ல अब बच्चों के लिए अलाउड नहीं அதனால है। கொஞ்சம் நிப்பாட்டி வச்சு आज और थोड़े दिन के लिए हम रखते நம்ம हैं। ஜெபிப்போம் हम प्रार्थना करेंगे சீக்கிரத்துல அதுக்கும் அலௌட் கொடுத்துருவாங்க परमेश्वर उसके लिए भी अनुमति देगा। ஹல்லேலூயா அப்போ என்னன்னா ரொம்ப நாளா பயன்படாம இருக்கிற அந்த கொம்பை பார்த்து சொல்றாரு அதை நிரப்பு कई दिन से इस्तेमाल नहीं हुआ उस सिंह को देखकर कहता कि उसे भर। ஹல்லேலூயா हालेलुया। சோ இன்னைக்கு முதலாவதாக நீங்கள் எவ்வளவு பயன்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க आज आप कितना परमेश्वर के लिए इस्तेमाल हुए उसे हम आपको जांच करना அல்லது எவ்வளவு நாளா பயன்படாம இருக்கிறேன் என்பதை குறித்த ஒரு கவலையாவது வரணும் या इतना दिन से मैं परमेश्वर के लिए इस्तेमाल नहीं हुआ उसके लिए एक दुख तो आपके मन में होना அதை है। நீங்க மாற்றுங்கப்பா आज उसे परमेश्वर बदल दे। கொஞ்சம் அபிஷேகத்தால் நிரப்புங்க मुझे थोड़ा तेरे अभिषेक से भर दे। எனக்கு கொஞ்சம் கிருபை தாங்கப்பா मेरे से थोड़ा और वरदान दे। நானும் பயன்படணும் मैं भी उपयोग होना நானும் है। பயன்படணும் मैं भी उपयोग होना है पिता। கொம்பு உருவாக்கியாச்சு तूने बना दिया அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு உருவாக்கி तो अभिषेक करने के लिए उपयोग बना दिया தாவீது பார்க்கலையே लेकिन अब तक मैंने उसे இன்னும் देखा கொம்பு नहीं। பயன்படவே मैं अब இல்லையே तक उससे उपयोग नहीं हुआ। சாமுவேல் துக்கப்பட்டு கொண்டிருந்தார் सामुएल उसके लिए दुख उठाते रहा। உங்களுக்கு எனக்கு அந்த துக்கம் தான் வரணும் आज आपको और मुझे वही दुख आना है। நான் பிரசங்கம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிட்டுப்பா मैंने संदेश देके बहुत दिन हुआ पिता। சுவிசேஷம் சொல்லி ரொம்ப நாள் ஆயிட்டுப்பா सुसमाचार देकर कई दिन हो गए। முன்னாடிலாம் நாங்க போனோம் ஸ்டேஷனுக்கு போனோம் சுவிசேஷம் அறிவிக்க போனாங்க பிரதர்ஸ் पहले दिन हम स्टेशन सब गए थे सुसमाचार बताने இன்னைக்கு போக முடியாம சூழ்நிலை இருக்கும் लेकिन आज नहीं जा पाने वाले एक स्थिति में கொஞ்சம் है। கிருபை தாங்க थोड़ा अनुग्रह दे கொஞ்சம் दे। வழி தரங்க थोड़ा रास्ता बना दे पिता। சுவிசேஷம் அறிவிக்கணும் तेरे सुसमाचार को बताना है। ஹல்லேலூயா हालेलुया। பயன்படாத கொம்பை கத்த நிரப்ப சொன்னார் जो इस्तेमाल नहीं हुआ उस सिंह को परमेश्वर भरता ரெண்டாவது है। இந்த கொம்பு எப்படி இருக்கு दूसरा ये सिंह कैसा था? பழசா மாறி போச்சு பழையதாயிடுச்சு पुराना हो चुका है। தூசியெல்லாம் அடைஞ்சு போச்சு उसमें पूरे धूल मिट्टी लग गए। ஹல்லேலூயா हालेलुया। ஏன்னா யூஸ் பண்ணல क्योंकि बहुत दिन से इस्तेमाल नहीं யூஸ் हुआ। பண்ணாத ஒரு பொருளை வச்சா என்ன ஆகும் इस्तेमाल किए बिना कोई चीज को रखने पर तुलसी क्या होगा? अड़ंजिरो। उसमें धूल मिट्टी लगती பழசா है। ஆயிரும் वो पुराना हो जाता அதை என்ன है। பண்ணணும் उसे क्या करना है? கொஞ்சம் துடைக்கணும் थोड़ा सा पोंछना है। கொஞ்சம் தொடச்சி थोड़ा सा சுத்திகரித்து पोंछ के साफ कर कर கண்டட்டு சொல்லணும் परमेश्वर से कहना है। ரொம்ப நாளா பயன்படாம இருந்ததுனால कई दिन से इस्तेमाल नहीं होने पर அப்ப पिता சின்ன தூசி வந்து ஒட்டி இருக்கு थोड़ा सा उसमें धूल मिट्टी लग चुका है। ஹல்லேலூயா ஹல்லேலூயா। நல்ல விசுவாசத்துல இருந்தவங்களுக்கு கூட சின்ன விசுவாசம் குறைவு अच्छे विश्वास में रहने वाले भी आज विश्वास की कमी நல்ல में। அபிஷேகத்துல இருந்தவங்க கூட இன்னைக்கு அபிஷேகம் குறைவு अच्छे अभिषेक के भरपूरी में जो थे वो आज अभिषेक की कमी ஜெபத்துல में। மணிக்கணக்கா செஞ்சவங்க கூட இன்னைக்கு ஜெபம் कई முடியல घंटे प्रार्थना में रहने वाला भी आज प्रार्थना नहीं कर காரணம் என்ன सकता। उसका कारण क्या है? பயன்படாததுனால பழசாயிடுச்சு इस्तेमाल नहीं हुआ इसके लिए वो पुराना हो ஏதோ गया। ஒரு தூசி ஒட்டிக்கிட்டு कोई धूल लग गया उसमें। விசுவாச குறைவு தூசி ए, ஒட்டிக்கிட்டு विश्वास की कमी की धूल लगी हो। ஹல்லேலூயா हालेलुया। இன்னைக்கு அந்த தூசி எல்லாம் தூக்கி தூர போடு आज उस सारे धूल को हम दूर करेंगे। சுத்திகரிக்கிறோம்பா हम उसे साफ कर दे हालेलुया। हालेलुया। ஹல்லேலூயா हालेलुया। பாவமா இருக்கலாம் சில குற்றமா இருக்கலாம் या पाप होने दो या कोई दोष होने दो சில வேளை நிர்விசாரமா இருக்கும் या हमारे ही कमजोरी कोई हो। பாவம் பண்ணிருக்க மாட்டீங்க குற்றம் பண்ணிருக்க மாட்டீங்க हमने पाप भी नहीं किया रहेगा या दोष नहीं किया होगा ஆனா என்ன கொஞ்சம் அசதியா தூங்கி இருப்பீங்க या कोई लापरवाही के कारण सो गए होंगे। ஹல்லேலூயா हालेलुया। கொஞ்சம் தூக்கம் அதிகமா இருக்கும் थोड़ा सा नींद ज्यादा हो गया होगा। ஆமா இன்னும் சரி நாளைக்கு ஜெபிச்சுக்கிடலாம் कल प्रार्थना कर लेता हूँ। அப்படி ஆயிருக்கும் ऐसे कुछ हुआ அதனால होगा। இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க आज लेकिन परमेश्वर से कहेंगे அப்படி ஏதாவது தூசி ஒட்டி இருந்தா आज ऐसे कोई एक धूल लगी हो तो அதெல்லாம் தூக்கி தூர போடுறப்பா वो सारी चीज को हम दूर करते हैं पिता। சுத்திகரிங்கப்பா हमें तू शुद्ध कर दे पिता। அப்படிப்பட்ட கொம்பை தான் ஆண்டவர் சொன்னாரு वैसे एक सिंह को परमेश्वर ने कहा நிரப்புப்பா उसे भर दे। ஹல்லேலூயா हालेलुया। மூன்றாவது இந்த கொம்பு எப்படி இருந்திருக்கும் तीसरा ये सिंह कैसे हुआ? பழுதடைந்து போயிருக்கும் ये बहुत जुना हुआ पुराना हो गया होगा இல்ல ஏதாவது உடைஞ்சிருக்கும் या टूट गया हो खराब हुआ ஏதாவது होगा அதுல ஓட்டை விழுந்திருக்கும் या उसमें खड्डा पड़ा होगा ஏதாவது கிராக் இருந்திருக்கும் उसमें से एक क्रैक गिरा होगा। அப்படிதானே யூஸ் பண்ணல बहुत दिन से इस्तेमाल नहीं யூஸ் हुआ। பண்ணாம இருந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யும் इस्तेमाल नहीं हुआ बिना कोई ना कोई इसमें संकट समस्या आई होगी। ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா हालेलुया। நம்ம யூஸ் பண்ணாம இருந்ததுனால कई सारे से इस्तेमाल नहीं हुआ। ரெண்டு வாரமா ஒரு மைக் ஒர்க் ஆக மாட்டேங்குது दो हफ्ते से एक माइक नहीं चलता है। ஒரு வயர் போயிடுச்சு एक वायर खराब हो गया। என்னன்னா யூஸ் பண்ணல அப்படினாலே अगर इस्तेमाल नहीं हुआ तो அங்க ஏதாவது ஓட்டை வந்துரும் वहां पे कोई एक खड्डा आ जाता है। அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை वैसे हमारा जीवन ஏதாவது में ஒரு ஓட்டை வந்திருக்கு वो कोई भी एक खड्डा खराबी आ அது என்ன जाती है। பண்ணணும் हमें क्या करना है? அப்படியே வச்சிட்டு
எண்ணெயை ஊத்துன என்ன ஆயிரும் ஒளிவிரும் ऐसे ही छोड़ रखकर उसमें तेल डालेंगे तो वो तेल सब बह அதை जाएगा। சரிப்படுத்தணும் उसे पहले ठीक அந்த करना, ஓட்டையெல்லாம் நீங்க அடைக்கணும் उस खड्डे को सारे मरम्मत करना है। அந்த கிராக் எங்கெல்லாம் விழுந்திருக்கோ அதெல்லாம் அடைக்கணும் जहाँ पर वो क्रैक गिरा है उसको सबको मरम्मत करना இந்த है। மூன்று ஸ்டேஜ்ல அந்த கொம்பு இருந்திருக்கு ये 3 स्थिति में वो सिंह रहा होगा। ஒன்று அது ரொம்ப நாளா பயன்படாம இருந்திருக்கு एक कई दिनों से इस्तेमाल नहीं हुआ, அல்லது இது பழசாய் தூசியாய் या நிறைஞ்சிருக்கும் दूसरा पुराना होकर धूल मिट्टी लगा होगा, அல்லது இது பழுதடைந்து ஏதோ ஒரு உடைந்து போன நிலையில या இருக்கு खराब होकर कोई टूटा हुआ एक स्थिति में रहा होगा। இதெல்லாம் சரி படுத்துற உடனே ये सारी चीजों को जब हम सही करेंगे, அங்க தேலால் அந்த தைலத்தை ஊற்றுகிறார் वहां पे वो तेल उस अत्तर को वहां पर उड़ेलते हैं। இன்னைக்கு உங்களுடைய அந்த கொம்பு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்க आज आपका सिंह कैसा है आपको जांच कर देखना है। பயன்படாம இருந்துச்சு इस्तेमाल किए बिना था, பழசாய் போயிச்சு पुराना हुआ हो, ஏதாவது பழுது ஆயிருக்கு या उसमें कोई खराबी हो, அதெல்லாம் நீங்க சரி பண்ணிட்டு वो सारी चीजों को आप सही कर कर சொல்லுங்க आप परमेश्वर से कहिए, கொஞ்சம் தைலத்தினால் நிரப்புங்க परमेश्वर थोड़ा तेरे तेल से भर கொஞ்சம் दे, அபிஷேகத்தை தாங்க थोड़ा तेरे अभिषेक को दे दे। நாங்களும் பயன்படணும் मैं भी इस्तेमाल होना है, நானும் ஒருவன் அபிஷேகம் मैं भी किसी और को अभिषेक करना है। இந்த கொம்பை தான் इस सिंह को ஆண்டு சொல்றாரு परमेश्वर कहता है, தைலத்தினால் நிரப்பிக்க मैं तेरे तेल से तू भर दे। ஹalleluya हालेलुया। இப்போ இந்த தைலம் பாருங்க अब ये तेल को देखिए, இது பழைய தைலத்தை ஊத்த முடியாது उसमें पुराने तेल को नहीं उड़ेल ஆமா सकते। சவுலுக்கு அபிஷேகம் பண்ண அதே தைலம் தாவீது கொண்டு ஊத்த முடியாது साउल को जिस तेल से अभिषेक किया वही दाऊद को अभिषेक नहीं ஏன்னா कर அது பல सकते, வருடங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணப்பட்டது क्योंकि वो कई साल के पहले तैयार किया हुआ அப்ப तेल இந்த था। தைலம் என்ன இருக்கும் अब वो तेल क्या हुआ होगा, கெட்டு போயிருக்கும் वो बिगड़ गया होगा। ஹalleluya அப்ப சாமுவேல் என்ன பண்ணணும் तो सामुएल को क्या करना है, தைலத்தை புதுப்பிக்கணும் नया तेल बनाना है। ஹalleluya हालेलुया। கொம்பு பழசுதான் सिंह पुराना है தைலம் புதுசு लेकिन तेल नया है। ஹalleluya हालेलुया। அதே மாதிரி தான் उसी तरह நம்முடைய வாழ்க்கை பழசுதான் हमारा जीवन पुराना है, ஊழியம் பழசுதான் हमारा सेवा पुराना உங்களுக்கு है, கொடுக்கப்பட்ட கிருபை பழசுதான் हमारे लिए दिया गया वरदान पुराना है, அபிஷேகம் ஒரு நாள் பழசு लेकिन अभिषेक कभी भी पुराना नहीं அது होता, புதுசா தான் वो வரும் हमेशा नया नया आता है। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। இன்னைக்கு என்ன செய்யணும் தெரியுமா लेकिन आज क्या करना அந்த है, பழைய காரியங்களை கொஞ்சம் மாற்றிட்டு उस पुरानी चीजों को थोड़ा बदल அவரோட कर கேளுங்க परमेश्वर से मांगना என்ன है, நிரப்புங்கப்பா मुझे भर दे என்ன पिता। நிரப்புங்க मुझे भर दे पिता, எனக்கு ஒரு புதிய அபிஷேகம் मुझे வேணும் एक नया अभिषेक எனக்கு ஒரு चाहिए, புதிய வல்லமை வேணும் मुझे एक नया वरदान என் चाहिए, கொம்பை நிரப்பணும் मेरे सिंह को तू भर दे, நான் தாவீது அபிஷேகம் मैं பண்ணணும் दाऊद को अभिषेक நான் करना है, வல்லமையில मेरे நிரப்பப்படணும் सामर्थ से भरा நான் जाना है, விசுவாசத்துல அநேகரை நடத்தணும் मैं विश्वास में कई सारे लोगों को என் चलाना கொம்பை है, நிரப்புங்க मेरे सिंह को तू भर दे। ஆண்டவர்ட்ட கேளுங்க आज परमेश्वर அந்த से ஒருவனை கர்த்தர் தெரிந்திருக்கிறார்ல उस एक मनुष्य को परमेश्वर ने चुना हुआ है, அப்படிப்பட்டவர்களை கர்த்தருக்காய் உருவாக்க வேண்டும் वैसे लोगों को हम परमेश्वर के लिए तैयार करेंगे। ஹalleluya हालेलुया। அப்படி நிரப்பி கொண்டு போனா वैसे भरकर हम जाने पर கர்த்தர் சொல்லுவார் परमेश्वर कहेगा நீ இவனை அபிஷேகம் பண்ணு तू इस मनुष्य को तो अभिषेक करेगा। 16 அதிகாரம் 3 வசனத்தை பார்க்கும் பொழுது 16वां अध्याय उसका 3रा वचन में हम देखते கர்த்தர் हैं, சொல்லுகிறார் परमेश्वर कहता है நான் சொல்லுகிறவனை நீ அபிஷேகம் मैं जिसे कहता हूं तो उसे अभिषेक कर। ஹalleluya हालेलुया। அப்ப ஏன் இதுவரைக்கும் ஆண்டவர் சொல்லல अब तक परमेश्वर ने क्यों नहीं कहा है, ஏனா சாமுவேல் ஆயத்தப்படல क्योंकि समूएल जो है तैयार नहीं था। ஹalleluya हालेलुया। ஈசாயின் குமாரர்ல தெரிந்துட்டேன்னு சொன்ன தெய்வம் ईसाई के पुत्र को मैंने चुन लिया ऐसे कहने वाला परमेश्वर ஈசாயிட்ட போய் சொல்லு ईसाई को जाकर कहे தாவீதை நான் அபிஷேகம் பண்ண போறேன் दाऊद को मैं अभिषेक करने वाला हूं, சொல்லி இருக்கலாம்ல ऐसे कह सकते थे, சொல்லி இருக்கலாம்ல ऐसे कह सकते थे ना, ஏன் சொல்லல क्यों नहीं कहा? ஆண்டவர் சொன்னார் ஈசாயின் குமாரர்ல ஒருத்தன் परमेश्वर ने कहा ईसाई के पुत्रों में एक, ஆனா யாருன்னு சொல்லல लेकिन कौन है वो नहीं बताया। காரணம் என்ன தெரியுமா कारण क्या है जानते हैं, சாமுவேல் கொஞ்சம் ஆயத்தத்தில் குறையா सामुएल और तैयारी में थोड़ा कमी இன்னும் था துக்கத்தோட அழுதுகிட்டே இருக்காரு और वो दुख के साथ रोता रहा। ஹalleluya ஹalleluya। இன்னும் சவுலுண்டே இருக்கிறார் और सऊल 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 कर दुख उठा दे रहा। எப்பா சவுல் பிரச்சனையை உடுத்து परमेश्वर कहता है कि सऊल का समस्या छोड़ दे, சவுலுக்கு துர போடு उसे दूर कर நீ दे, எழுந்து வா तू उठ कर आ जा। ஹalleluya हालेलुया। உன் தைலப்பை நிரப்பு तेरे सिंह के तेल நீ से भर எழுந்து दे, ஈசாய் வீட்டுக்கு போ तू चलकर ईसाई के घर जा, அங்க ஒருவனை நான் சொல்லுவேன் वहां पर मैं एक मनुष्य को அவனை बताऊंगा, நீ அபிஷேகம் பண்ணு उसे अभिषेक कर। ஹalleluya हालेलुया। அப்ப ஏன் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்களால் நடத்தப்படுகிறவர்கள் இன்னும் தெரியல क्यों आपकी आंखों के सामने जो आपको चलाना है वो अब तक नजर नहीं आए? ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் बहुत आसान नहीं होगा। ஹalleluya ஹalleluya। நம்ம நினைச்சிருக்கலாம் हम सोचे हुए होंगे என்ன கொண்டு யார் ஆண்டவர் நடத்த போறாரு मुझे लेकर परमेश्वर किसे चलाने वाला है? எனக்கு அந்த ஆளை காட்டிட்டா मुझे अगर वो मनुष्य को दिखा दे நான் तो ஈஸியா போய் சுவிசேஷம் मैं சொல்லிடுவேன் आसानी से जाकर सुसमाचार बता दूं, ரொம்ப நல்லா தான் இருக்கும் ये तो बहुत अच्छा ही होगा। ஹalleluya हालेलुया। ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கறாரு लेकिन परमेश्वर क्या चाहता है, நான் ஆளை சொல்றது அது ரெண்டாவது மேட்டர் मैं किससे बताता हूं वो दूसरी बात है, அந்த ஆளுக்காக நீ எவ்வளவு ஆயத்தம் பண்ணிருக்கிறத முதல்ல उस मनुष्य के लिए तुम कितना तैयार हो पहली बात। ஹalleluya हालेलुया। அந்த மனிதனை சந்திப்பதற்கு நீங்க எப்படி ஆயத்தப்பட்டு उस இருக்கிறீர்கள் मनुष्य से मुलाकात करने के लिए तुम कितने तैयारी के எந்த साथ हो? அளவுக்கு நீங்க அபிஷேகத்தை இறங்கி कितने இருக்கீங்க तुम अभिषेक से भरपूर भर रहे हो? நீங்க நிரப்பப்படாம अगर आप भरे भी ना, தாவீதை சந்திக்க கூட முடியாது दाऊद को आप मुलाकात भी नहीं कर सकते। ஹalleluya हालेलुया। புரியுதா समझ पा रहे हैं? நம்ம நிரப்பப்படாம अगर हम भरे बिना பார்க்கவே முடியாது தாவீதை வேற எப்படி அபிஷேகத்துல हम நடத்த दाऊद को देख ही नहीं सकते तो अभिषेक कैसे करेंगे? தாவீதை சந்திப்பதற்கு கூட உங்களுடைய பாத்திரம் நிரம்பி दाऊद இருக்கும் को मुलाकात करने के लिए भी पहले आपका बर्तन भरा நீங்க होगा। அதை தான் கர்த்தர் आज எதிர்பார்க்கிறார் परमेश्वर वही चाहता है। இந்த உபவாச நாட்களில इस उपवास के दिनों அதிகமா में ஆண்டவர்ட்ட கேளுங்க हम परमेश्वर अधिकार से என்ன मांगेंगे, நிரப்புங்க
அந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் पहला सामुएल उसका दूसरा 6ஆம் 7ஆம் வசனத்தை பார்க்கலாம். उसका 6वां और 7वां वचन में देखते हैं. हालेलुया हालेलुया. 6ஆம் 7ஆம் வசனம் 6 और 7 16वां अध्याय 6 और 7 वचन में देखते हैं. कोई पढ़ेंगे. அவர்கள் வந்தபோது அவன் எலிபாவை பார்த்த உடனே எலிபாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தான் ஆக்கும் என்றான். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன்தான் ஆக்கும் என்றார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டும். நீ இவனுடைய முகம் சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா हालेलुया. இரண்டாவதாக दूसरा, நம்ம ஒரு மனிதனை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தணும் एक என்றால் मनुष्य को हम आत्मिक जीवन में चलाना யாரோ है. ஒருவர் அபிஷேகத்தை நடத்தணும்னா किसी मनुष्य को अभिषेक में चलाना இரண்டாவதாக है. என்ன குணம் நம்மட்ட இருக்க வேண்டும், दूसरा, हमारे पास कैसे गुण அல்லது होना என்ன है, தகுதி இருக்க या வேண்டும். हमारे पास क्या योग्यता होना है. மனுஷன் பார்க்கிறபடி பார்க்க கூடாது, கர்த்தர் பார்க்கிறபடி பார்க்கணும். मनुष्य की दृष्टि से नहीं, लेकिन परमेश्वर की दृष्टि से हम देखना है. ஆண்டவர் என்னை போல நீ பார்க்கணும். या मेरे नजरों से तुझे देखना है. ஹல்லேலூயா हालेलुया. ஆண்டவரை போல பாருங்க. हम परमेश्वर की नजरों से देखना இப்ப है. பாருங்க எலியாப் வந்தார். अब एलियाब कर இப்ப இந்த मनुष्य, எலியாப் வந்த உடனே ये एलियाब आते ही சாமுவேல் பார்க்கிறார். समूएल ने देखा, அவன் முகம் அவனுடைய சரீரம் ரெண்டு இத பார்த்தார். उसके चेहरे को, उसके शरीर के आकार को देखा. ஹல்லேலூயா हालेलुया. நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போனா हम एक इंटरव्यू में जाते हैं இந்த ரெண்டு தான் பாப்பாங்க. हम दो चीजों को देखा जाता முதல்ல है. உங்க ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாப்பாங்க. चेहरा कैसा देखेंगे, பயந்துகிட்டே இருக்கானா या ஒழுங்கா இருக்கானா. डरे हुए हैं या अच्छे स्थिति में है. அடுத்து உங்களுடைய அந்த சரீர வளர்ச்சி அப்படினா நீங்க என்ன Dress பண்ணி இருக்கீங்க, या दूसरा, आपके शरीर के भाव जो आप ड्रेस किए हैं, எப்படி நீங்க அங்க வந்து பிரசன்ட் பண்றீங்க, अपने आप को आपने कैसे प्रस्तुत किया है. இது எல்லாமே இன்டர்வியூ எடுக்கிறவங்க நோட் பண்ணுவாங்க. ये सब इंटरव्यू लेने वाले उसको सबको जांचते இது हैं. நிறைய பேருக்கு தெரியாம தான் இன்டர்வியூல தோத்துட்டு வர்றது. आज कई सारे लोग उसे जाने बिना उसमें जाकर फेल होकर आ जाते हालेलुया हैं. हालेलुया. இன்டர்வியூ போச்சல நீட்டா போணும். इंटरव्यू जाने के समय சரி, सही okay. तरीके से जाना. இப்போ எலியாப் வர்றார். अब एलियाब आता है. இப்போ சாமுவேல் எதற்கு போய் இருக்கிறார், अब सामुएल किस लिए गया है, ராஜா என்கிற ஒருவனை அபிஷேகம் एक பண்ண. राजा के रूप में अभिषेक करने के लिए இப்போ गया है. எலியாப் வர்றார். अब एलियाब आता है. எலியாப்புடைய முகத்தை பார்த்தார், एलियाब के चेहरे को देखता है, சரீர வளர்ச்சியை பார்த்தார். उसके शरीर के आकार को देखता है. பார்த்துட்டு उसे देखकर சாமுவேல் தனக்குள்ள ஒரு முடிவு எடுத்தார். सामुएल ने अपने अंदर एक निर्णय ले लिया. வசனம் தான் இல்ல, அவனே அவனுக்குள்ள ஒரு முடிவு எடுத்தார். वचन कहता है उसने अपने मन में एक निर्णय ले என்ன लिया. முடிவு எடுத்தார் தெரியுமா, उसने क्या निर्णय लिया, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன் தானாக்கும். परमेश्वर से अभिषेक किए जाने वाला यही होगा. அவரே முடிவு பண்ணிட்டார். उसने निर्णय ले लिया, இவன் தான் ராஜாவை அபிஷேகம் ये इसी के राजा के रूप में अभिषेक करना है. கர்த்தர் சொன்னாரு. परमेश्वर ने कहा நோ நோ நோ, नहीं नहीं नहीं. ஹல்லேலூயா हालेलुया. இல்ல இல்ல இல்ல, नहीं नहीं नहीं, இவன் இல்ல. ये नहीं. ஏன் क्यों, இங்க பாருங்க, ध्यान देखते हैं. ஆண்டவர் முதல்ல அவன முகத்தை நீ பார்த்த. परमेश्वर कहता है कि तूने उसके चेहरे को அப்போ देखा. எலியாபுடைய முகம் எப்படி இருந்திருக்கும், एलियाब का चेहरा कैसे रहा யோசிச்சு होगा. பாருங்க எலியாப் முகம் எப்படி थोड़ा இருந்திருக்கும். सोच कर देखेंगे एलियाब का चेहरा कैसे रहा होगा. எலியாப் ஒரு யுத்த வீரன். ये एलियाब जो एक युद्ध वीर था. சவுலுடைய யுத்தத்தில் இருக்கிற ஒரு யுத்த வீரன். साउल के युद्ध में रहने वाला एक युद्ध वीर है. அப்ப எலியாபுக்கு अब एलियाब के लिए சவுலுடைய அத்தனை காரியங்களும் தெரியும். साउल का सारे बातों को वो जानता है. எலியாப் வரதுல எப்படி வந்திருப்பார், एलियाब आने के समय वो कैसे आया होगा. சவுலை போல நடந்து வந்திருப்பார், साउल के समान चलकर आया होगा. சவுலை போல பார்த்திருப்பார். साउल के समान उसने देखा होगा. அவருடைய ஃபேஸ் அப்படிதான் இருந்திருக்கும். उसका चेहरा भी वैसे ही रहा होगा. ஒரு ராஜா எப்படி இருப்பாரோ அப்படி நின்றுப்பான். एक राजा कैसे रहता है वैसे वो खड़ा हुआ होगा. ஹல்லேலூயா हालेलुया. ஹல்லேலூயா हालेलुया. ஒரு ராஜா எப்படி பேசுவாரோ एक राजा कैसे बात करता है அப்படியே எலியா பேசியிருப்பார். वैसे एलियाब ने बात किया होगा. ஹல்லேலூயா எல்லாம் அந்த ராஜாவுக்குரிய அத்தனை தகுதி அந்த ஃபேஸ் கட்ல தெரியும். उस राजा की सारी योग्यता उसके चेहरे में दिखाई ஏன்னா दिया ஒரு होगा. யுத்த வீரன், அவன்ட்ட பயமே இருந்திருக்காது. क्योंकि युद्ध वीर है, उसके अंदर कोई डर नहीं रहा होगा. ஹல்லேலூயா हालेलुया. அவன் ராஜாவை போல தைரியமா वो நின்றுப்பான். राजा के समान निडर के साथ खड़ा रहा होगा. ஆனா இந்த முகத்தை பார்த்த உடனே தான் लेकिन इस चेहरे को देखकर சாமுவேல் நினைச்சு பார்க்காரு, सामुएल ने सोचकर ஒரு देखा ராஜாவுக்குரிய அத்தனை தகுதி இந்த முகத்துல இருக்கு. एक राजा के सारे गुण जो योग्यता इसके मन ஒரு में, ராஜாவை போலவே நேரான ஒரு பார்வை, ये राजा के समान एक सीधा एक ஒரு नजर, தைரியமான பேச்சு. एक निडर का बातें, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதெல்லாம் நோட் பண்ணார் அவர். ये सारी चीजों को उसने देखने ஏன்னா लगा. இங்கிலீஷ்ல அப்படிதான் சொல்லுது, इंग्लिश में ऐसे அவன் कहते हैं, அப்படிதான் பிரசன்ட் பண்ணானாம். उसने अपने आप को ऐसे प्रस्तुत किया, அப்படி அவனுடைய தோற்றத்தை அப்படி வைத்திருந்தான். अपने नजरों को उसने वैसे रखा. அதனால தான் சாமுவேல் பார்த்துட்டு वैसे सामुएल ने देखकर ராஜா ஆயிரும். ये राजा रहा है. ஹல்லேலூயா हालेलुया. ஆனா கர்த்தர் சொன்னாரு, लेकिन परमेश्वर कहता है அவன் எப்படி பிரசன்ட் பண்றான் நீ பார்க்காத. वो अपने कैसे प्रकट करता है वो मत देख. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் ஃபேஸை எப்படி வச்சிருக்கான் அதெல்லாம் वो பார்க்காத. अपने चेहरे को कैसे रखा है वो मत देख. நான் ஃபேஸை பார்க்கல, இருதயத்தை मैं चेहरे को नहीं, मैं हृदय को देखता हूँ. ஹல்லேலூயா हालेलुया. நான் முகத்தை பார்க்கல, இருதயத்தை मैं பார்க்கறேன். चेहरे को नहीं, मैं हृदय को देखता हूँ. இன்னைக்கு अनेक வேளை நம்ம அப்படிதான் பார்க்கறோம். आज कई समय हम ऐसे देखते हैं. இரண்டாவது பாருங்க, दूसरा देखते அவருடைய हैं. சரீர வளர்ச்சி. उसके शरीर के भाव को देखते हैं. இப்போ சவுல் சரீர வளர்ச்சி பார்த்தா அப்படின்னா साउल के शरीर को हम देखते हैं. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 23 24 நம்ம வாசித்தோம் पहला அப்படின்னா सामुएल 10 उसका 23 और 24 में देखते हैं. சகல
இஸ்ரவேல் ஜனங்களும் सारे इजराइल लोगों में ஹalleluya हालेलुया சவுலுடைய தோளுக்கு கீழாக இருந்தார்கள். सारे लोग साउल के कंधे के नीचे रहे मनुष्य ஹைட்டான மனுஷன் அவன். वैसे एक लंबा मनुष्य था அவனை साउल பார்த்தா ஆண்டவர் சொன்னாரு उसे देखकर परमेश्वर ने कहा அவன் தான் ராஜா. यही राजा है ஹalleluya हालेलुया இந்த ராஜாவை போல சமஸ்த ஜனங்களுக்குள்ள ஒருத்தன் கூட இல்ல. इस राजा के समान आसपास के सारे देश में कोई नहीं है அப்ப சாமுவேல் சவுலை ராஜாவா பண்ணும் பொழுது ராஜாவை மாற்றும் பொழுது सामुएल साउल को राजा के रूप में बनाने के அவருடைய समय சரீர வளர்ச்சி நல்ல ஹைட் उसका शरीर अच्छा लंबा நல்ல வெயிட் अच्छा तगड़ा அத்தனை தகுதி இருக்குது. ऐसी सारी योग्यता उसके अंदर थी இப்ப யுத்த வீரனாகிய எலியாப் வரும் பொழுது अब युद्ध में एलियाब जब आता है அப்படியே இருந்தது. उसी तरह था ஹalleluya हालेलुया யுத்த வீரன்லாம் நல்ல ஆளு ஹைட் வெயிட்டா தான் இருந்திருப்பார். युद्धवीर जो है अच्छा है तंदुरुस्त और अच्छे हट्टे कट्टे बड़े रहते हैं ஹalleluya हालेलुया இப்ப இந்த பார்த்துட்டு தான் अब इसे देखकर ही சாமுவேல் தனக்குள் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். सामुएल ने अपने अंदर एक मन में सोच लिया இவர்தான் ராஜா, यही राजा है இவன்தான் ராஜா. यही राजा है हालेलुया हालेलुया அத சொன்னாரு. परमेश्वर ने कहा நான் புறக்கணித்தேன். मैंने इसे टुकड़ा दिया ஜஸ்ட் ஆண்டவர் அவ்வளவுதான் சொன்னாரு. परमेश्वर केवल इतना ही कहा இவனுடைய முகம் இவனுடைய इसका- சரீரத்தை इसका चेहरा और उसका शरीर நீ பார்க்காத, तू मत देख நான் ஜஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அவ்வளவுதான். मैंने उसे इनकार मैंने टुकड़ा दिया ஹalleluya हालेलुया நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். मैंने उसे टुकड़ा दिया है இது பாருங்க यहाँ देखते हैं இதுவரைக்கும் சாமுவேல் இப்படி தான் பார்க்கறார். अब तक सामुएल ऐसे ही देखता है அவனுடைய மனதிற்குள் उसके ஒரு मन ராஜா में எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே எலியாப் இருந்தார். उसके मन में एक राजा कैसे रहना चाहिए वैसे एलियाब था ஆனா लेकिन ஆண்டவர் சொன்ன உடனே लेकिन परमेश्वर ने कहने के இரண்டாவது बाद அபினதாப் வருகிறார். दूसरा अभिनदाब अभिनदाब आता है அவனுடைய இரண்டாவது குமாரன். उसका दूसरा पुत्र அவரும் யுத்த களத்திலிருந்து வந்தவர். वो भी युद्ध भूमि से आया हुआ எலியாப் எப்படி நடந்து வந்திருப்பானோ அப்படியே இவரும் நடந்து வந்திருப்பார். एलियाब जैसे चल कर आया वैसे ये भी चल कर आया எலியாப் எப்படி பார்த்திருப்பார் அப்படியே இவனும் एलियाब பார்த்திருப்பார். कैसे नजरों से देखता है ये भी वैसे ஏன்னா देखा ரெண்டு होगा பேரும் ஒரே யுத்த களத்தில் உள்ள யுத்த வீரர்கள். दोनों एक ही युद्ध भूमि में रहने वाले युद्धवीर थे இவனுக்கு சவுலுடைய அத்தனை கேரக்டரும் தெரியும். इसको भी साउल के सारे भाव अनुभव उसका सारे भाव जानता இப்போ है சாமுவேல் சொல்றாரு लेकिन अब सामुएल कहता है இவன் அல்ல. ये नहीं ஹalleluya हालेलुया ஃபர்ஸ்ட் தீர்மானம் பண்ணார் இவனாக்கும். पहले निर्णय लिया था ये हो सकता है ஆனா அடுத்து 7 பேர் வந்தாங்க. लेकिन अगला 7 लोग 7 பேரையும் பார்த்து சொன்னாரு लेकिन सातों को देखकर இவன் कहा அல்ல இவன் அல்ல இவன் அல்ல. ये नहीं ये नहीं ये नहीं இப்ப பாருங்க अब देखते हैं அந்த ஒரு சின்ன சம்பவத்துல एक छोटा संभव में சாமுவேலுடைய பார்வை அவனுடைய எண்ணம் எப்படி மாறி இருக்குது. उसका नजरिया और उसके सारी सोच कैसे बदले होंगे முதலாவது பார்க்கும் பொழுது पहला देखने के समय தன்னுடைய சுயத்தின்படி அவர் பார்த்தார். अपने स्वयं मन के साथ शारीरिक इच्छा के அதுக்கப்புறம் साथ ஆண்டவர் देखा சொன்ன உடனே लेकिन उसके बाद परमेश्वर कहते हैं எப்படி பார்த்தா தெரியும்? आप कैसे देखता है ஆண்டவர் பார்க்கிறபடியே பார்த்தார். परमेश्वर की दृष्टि से उसने இப்போ देखने முகத்தை लगा। பார்க்கல. अब उसने चेहरे को नहीं இப்போ देखा சரீரத்தை பார்க்கல. अब शरीर को नहीं देखा ஹalleluya हालेलुया இன்னைக்கு இப்படி தான் நம்ம பார்க்கணும். ऐसे ही हमें देखना இந்த है। பார்வை தான் இன்னைக்கு நமக்கு தேவை. ऐसे नजरें हमें நீங்க जरूरत யாரை है எப்படி பார்க்கறீங்க என்பது ரொம்ப முக்கியம். आप किसे देखते हो कैसे देखते हो जरूरी है ஹalleluya हालेलुया நீங்க யாரை ரொம்ப முரடன் நினைக்கிறீங்களோ आप किसको बहुत कटोरे समझते हैं வர்ணாக்கள்ல அவங்க தான் உங்களுக்கு ஊழியக்காரரா கூட நிக்கலாம். आने वाले दिन में वही आपके लिए सेवक के समान बन सकते நமக்கு हैं தெரியாது हम नहीं जानते ஆண்டவர் யாரை எப்படி மாற்ற போறாரு परमेश्वर किसे कैसे बदल सकते हैं आप नहीं அதனால जानते। எப்பொழுதுமே इसलिए हमेशा ஆண்டவர்ட்ட இன்னைக்கு ஒரு கிருபை கேளுங்க. परमेश्वर से एक वरदान को मांगिए நான் மனிதன் பார்க்கிறபடி பார்க்க கூடாது. मैं मनुष्य देखने लायक में नहीं देखना है உம்மை போல இந்த மனுஷனை मैं आपकी तरह में देखना है உம்மை போல இந்த ஜனங்களை பார்க்கணும். मैं आपके नजरों से आपके तरह में इन இந்த लोगों சபையில को வருகிற देखना வாலிப பசங்களை பார்க்கும் பொழுது है। इस कलिसिया में आने वाले जवान लोगों को देखने வாலிப के பிள்ளைகளை समय பார்க்கும் जवान பொழுது लड़के लड़कियों को சிறு देखने के பிள்ளைகளை समय பார்க்கும் छोटे பொழுது बच्चों को देखने நீங்க के समय எப்படி பார்க்கறீங்க आप कैसे देखते ரொம்ப हैं இம்பார்ட்டன்ட். वो बहुत जरूरी है ஹalleluya हालेलुया எப்படி பார்க்கறீங்க आप कैसे देखते हैं வரும் நாட்கள்ல அவங்க எப்படி மாற வேண்டும் என்று நினைக்கிறீங்க आने वाले दिन में वो कैसे बदलना आपकी चाहत அவர்களை है நீங்கள் உங்களால் முடிந்தபட்டு உண்மையாய் நடத்த விரும்புகிறீர்களா आप जितना हो सकते आप उसके उनको खराई में அவர்களை सच्चाई में चलाते हैं। அபிஷேகத்தில் நடத்த उन्हें விரும்புகிறீர்களா अभिषेक में चलाना चाहते हैं क्या அவங்க ஒரு ஊழியக்காரனாய் உங்களுக்கு முன்னாடி நிக்கணும் वो ஆசைப்படுறீங்களா आपके सामने एक सेवक के समान खड़ा होना आप चाहते ஆண்டவர் हैं क्या? சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா परमेश्वर कहने वाला बात क्या है உங்க பார்வைக்கு தூர வச்சிட்டு आप अपने नजरों को दूर रखकर என்னை போல அந்த சகோதரனை பாரு आप मेरे नजरों से उस என்னை भाई போல को அந்த देखो பிள்ளையை பாரு मेरे नजरों से उस बच्चे को देखो நிச்சயமாக அவனை எனக்குரியவனாய் மாற்றுவேன் निश्चय मैं उससे मैं अपने लिए बनाऊंगा ஹalleluya हालेलुया இன்னைக்கு நீங்க எப்படி பார்க்கறீங்களோ அப்படி அதுதான் அந்த பிள்ளைகள் நடத்த முடியும் आज आप कैसे देखते हैं वैसे उस बच्चे को चला அப்ப सकते हैं ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறது என்ன आज परमेश्वर ने उस बच्चों के लिए क्या रखा அது हुआ है? அறியணும்னா என்ன பண்ணணும் अगर उसे जानना है तो ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும் हम परमेश्वर की आवाज को सुनना है சாமுவேல் கேட்டார் सामुएल ने जैसे सुना சொன்னார் எலியாப் இல்லப்பா एलियाब नहीं ये करता அந்த था சத்தம் கேட்டது उसे वो आवाज सुनाई அதே दिया போல उसी तरह ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து हर एक बच्चों को देखकर ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கணும் परमेश्वर का आवाज आपको सुनना है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया எந்த பிள்ளை எப்படி வரும்
कौन सा बच्चा कैसे உங்களுக்கு आएगा தெரிஞ்சிருக்கணும். आपको जानना இன்னைக்கு அந்த जरूरी है। பிள்ளையை குறித்ததான தேவ தரிசனம் என்ன, उस बच्चे को लेकर परमेश्वर का दर्शन क्या தேவனுடைய है, திட்டம் என்ன, परमेश्वर का योजना நமக்கு क्या है, தெரிஞ்சிருக்கணும். आपने जानना जरूरी சபையின் है। பிள்ளைகள் எல்லாம் நம்ம பிள்ளைங்க, कलीसिया के सारे बच्चे हमारे बच्चे அது हैं, நம்முடைய பிள்ளைங்க. वो अपने बच्चे அந்த हैं। பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், उनका भविष्य कैसे होना है, உங்களுடைய ஜெபம் அதை தீர்மானிக்கும். आपका प्रार्थना उसे वो निर्णय करेगा। ஹalleluya, हालेलुया। புரியுதா? आप समझ रहे हैं? சாமுவேலுடைய துக்கமான ஜெபம் தான் தாவீதை தீர்மானித்தது. सामुएल के दुखित एक प्रार्थना इसको दाऊद को उसने बनाया। ஹalleluya, हालेलुया। இன்னைக்கு அப்படிதான் இருக்கணும். वैसे हमारा ஒவ்வொருவரையும் தேவன் பார்க்கிறபடி பாருங்க. हर एक को परमेश्वर की दृष्टि से हमें देखना है। ஹalleluya, हालेलुया। சில வேளையில உல்டாவே நடக்கும். कुछ समय में उल्टा बन जाता நம்ம है। நினைப்போம் சின்ன வயசுல இருந்து நல்ல வசனத்தை படிச்சு हम வரலாம், सोचते छोटे बचपन से अच्छा वचन को पढ़कर आते ஆனா हैं, வாலிப வயசுல பார்த்தா அவன் அவ்வளவு கெட்டவனா மாறிடுவான். लेकिन जवानी में देखते हैं वैसे वो बिगड़ जाते हैं, ஆண்டவருக்கு பிரியமில்லாத மாறிடுவான். परमेश्वर के लिए न प्रिय हो जाते சின்ன हैं। வயசுல இருந்து அவ்வளவு அட்டூழியம் பண்ணிருப்பாங்க. लेकिन बचपन से उतना क्रिया ऐसे गंदे बड़े बुलाई रहेंगे, ஆனா வாலிப வயசுல பார்த்தா ஆண்டவருக்கு பிரியமா மாறிடுவாங்க. लेकिन जवानी में देखते हैं परमेश्वर के लिए प्रिय बन जाते அதனால நீங்க அவங்களை எப்படி பார்க்கறீங்களோ அதை வைத்து हैं। தீர்மானிக்காதீங்க. इसलिए आप उन्हें कैसे देखते हैं उससे लेकर आप उनका निर्णय नहीं मत ஆண்டவர் लीजिए। சொல்றார், என்னை போல பாருங்க. परमेश्वर कहता है मेरे दृष्टि से ஆண்டவரை போல பார்க்க கண்கள் எனக்கு தாங்க. परमेश्वर की तरफ देखने के लिए मुझे नजरों को दे पिता। ஏன் அது தெரியுமா? क्यों जानते हैं? அப்பதான் அந்த பிள்ளைகளை குறித்ததான தரிசனத்துக்கு நீங்க ஜெபிப்பீங்க. उस समय में हम परमेश्वर से उस बच्चों के लेकर दर्शन को पाएंगे, அந்த அந்த பிள்ளைகளுடைய அந்த எதிர்கால வாழ்க்கைக்காக நீங்க ஜெபிப்பீங்க. उनके भविष्य को लेकर हम प्रार्थना कर सकते हैं। ஆண்டவர்ட்ட கேளுங்க. हम परमेश्वर से சொந்த मांगेंगे, பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, अपने ही बच्चों के लिए नहीं, சபையின் பிள்ளைகளுக்காக கேளுங்க. कलीसिया के बच्चों के लिए भी। அப்பா அந்த சிறு பிள்ளைகளா இருக்காங்கப்பா, पिता ये सारे छोटे बच्चे हैं, இவ்வளவு அழகா வசனம்லாம் इतना சொல்றாங்க. अच्छे से वचन बताते இந்த हैं, எதிர்காலம் உங்க கையில இருக்கணும். इनके भविष्य आपके हाथों में है। ஹalleluya, हालेलुया। இந்த எதிர்காலம் கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கணும். इनके भविष्य आपकी चाहत के अनुसार होने இதெல்லாம் दें। வரனாக்கள் நல்ல ஊழியக்காரங்களா வரணும். ये सब आने वाले दिन में एक सेवक बनने दें, நல்ல சுவிசேஷகர்களாய் अच्छा மாறணும். एक सुसमाचारक बनने दें, இந்தியாவின் எழுப்புதலுக்கு இவங்க பயன்படணும். अपने भारत देश के रिहाई के लिए इन्हें उपयोग होने दें। தரிசனத்தோடு ஜெபிக்கணும். एक दर्शन के साथ प्रार्थना करना है। அவங்க என்ன தெரியுமா, ஆண்டவரை போல பாருங்க. हम परमेश्वर की नजरों से देखेंगे। பர்னபாஸ் வந்து பவுல கூட்டி வரும் பொழுது बरनबास एक पौलुस को लाने के समय எல்லாரும் சொன்னாங்க, இவன் நம்ம சீசனா இல்ல, सब लोग ने कहा ये हमारा चेला नहीं बन सकता है, இவன் சீசனே இல்லன்னு. ये चेला ही नहीं है करके कहा। ஏன்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியுமா, क्योंकि सारे लोगों के मन में क्या विचार முன்னாடி நம்ம था? அடிச்சிட்டு போன அதே சவுல் पहले हमको मार कर गया वही साउल, பர்னபாஸ் மாத்திரம்தான். आज केवल बरनबास ही। இவன் சவுல் இல்ல, இப்போ பவுலாய் ये अब ये साउल नहीं ये पौल है कर कर कहने ஹalleluya, लगा। हालेलुया। அவனுக்கு மட்டும் தான் நம்பிக்கை இருந்துச்சு. उसके अंदर केवल वो विश्वास था, அவனை கொண்டு கர்த்தர் ராஜாக்களை इससे लेकर कई राजाओं को बदलने वाला है। இன்னைக்கு அப்படி பாருங்க. ऐसे उस नजरों से आप அந்த देखिए, எண்ணம் தான் இன்னைக்கு நம்ம वो வேண்டும். सोच हमारे मन के अंदर होना है। हालेलुया। हालेलुया। 1 கொரிந்தியர் 1:27 வரைக்கும் வாசிக்கும் பொழுது पहला कुरिन्थियों पहले अध्याय उसके 26 से लेकर 28 तक देखते हैं। चलो நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். वो कहता है कि तुम्हारे बुलाए गए बुलावट को आप देखिए। ஞானிகள் अनेகர் இல்ல, आप में से कई सारे ज्ञानी नहीं, பிரபுக்கள் अनेகர் இல்ல, कई सारे प्रभु नहीं, ஆனாலும் கூட लेकिन फिर भी ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறார். ज्ञानियों को लज्जित करने के लिए परमेश्वर मूर्खों को चुन लिया, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பலவீனங்களை தெரிந்து கொள்ளுகிறார். बलवान को लज्जित करने के लिए बलहीन लोगों को परमेश्वर चुन रहा है। பாருங்க, ஞானிகளை பார்த்து நம்ம நினைப்போம், हम ज्ञानियों को देखकर कहेंगे இவங்க தான் எல்லாத்துலயும் பெஸ்டா வருவாங்க. यही सब चीज में श्रेष्ठ ஆனா आएंगे। கர்த்தர் சொல்றார், ஞானியை வெட்கப்படுத்துற ஞானத்தை கூட நான் பைத்தியத்துக்கு கொடுப்பேன். परमेश्वर कहता है ज्ञानी को लज्जित करने वाला ज्ञान को मैं मूर्ख लोगों को दूंगा। அதனால தான் யாரையும் इसलिए- உங்களுடைய பார்வையின்படி தீர்மானிக்காதீங்க. इसलिए किसी को भी अपने नजरों से किसी का निर्णय मत लीजिए, ஆண்டவர்ட்ட கேட்கணும், परमेश्वर से உம்மை मांगेंगे। போல பார்க்க எனக்கு உதவி आपके नजरों से देखने के लिए செய்யுங்க. मुझे दृष्टि முகத்தையும் दे। சரீரத்தையும் பார்க்க கூடாது, मैं शरीर या चेहरे को नहीं देखना, உள்ளத்தை பார்க்கணும். मैं मन को देखना है, हृदय को பார்க்கணும். मैं हृदय को देखना है। ஆவியானவர் கற்றுத் தரும்படியா पवित्र आत्मा हमें सिखाने के लिए அந்த கிருபையை கேளுங்க. परमेश्वर से हम अनुग्रह को मांगेंगे। हालेलुया। அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா अगर हम वैसे देख लिए तो யாரை எப்படி நடத்தணும்னு சரியா தெரிஞ்சிடும். किसे कैसे चलाने हम सही तरह से जान लेंगे, சரியான அபிஷேகத்தில் நடத்திடுவோம். हम सही तरह के अभिषेक से उन्हें चला सकते हैं। ஹalleluya. हालेलुया। சபையில இருக்கிற ஒரு பிள்ளைங்க கூட कलीसिया में रहने वाले कोई भी बच्चे வீணா போக கூடாது. वो व्यर्थ नहीं जाना है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஒரு கோதுமை மணியும் தரையில விழாது. एक भी गेहूं का दाना भी जमीन पर नहीं गिरेगा। हालेलुया. हालेलुया। விசுவாசத்தோடு ஜெபிங்க. आप विश्वास के साथ प्रार्थना विश्वासोடு करें, ஜெபிங்க. हम विश्वास के साथ प्रार्थना என் करेंगे। பிள்ளை ஒரு கோதுமை மணியா நிக்கணும். एक अच्छे एक दाने के समान खड़े रहना है। ஹalleluya. हालेलुया। என் பிள்ளை வருநாட்கள கர்த்தருக்காக நிக்கணும். एक बच्चा आने वाले दिन में परमेश्वर के लिए खड़ा रहना है। விசுவாசத்தோடு ஜெபிங்க. हम विश्वास के साथ प्रार्थना करेंगे। சபையில இருக்கிற ஒரு பிள்ளைகளை கூட சாத்தான் பறிக்க कलीसिया में रहने वाले कोई भी बच्चे को शैतान नहीं छीनना ஆனா है। நம்ம கர்த்தரை போல பிள்ளைகளை हम परमेश्वर को समान बच्चों को ऐसे ஹalleluya. चलाना है। இன்னைக்கு அந்த கிருபை பெருகட்டும். उस अनुग्रह हमारे अंदर बढ़ने दे। மூன்றாவதாக तीसरा, எப்படி நாம் யாரை கர்த்தருக்காய் உருவாக்க, हम किसे परमेश्वर के लिए तैयार करना அதுக்கு है, நம்ம எப்படி என்ன செய்யணும்? हम उसके लिए क्या करना है। 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். हम 11 वचन को पढ़ेंगे। 11. 16 अध्याय से 11 वचन पढ़ेंगे। உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். ஈசாக்கு கேட்டான். அதற்கு அவன், ஆ, இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான்
அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அனுப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஹல்லேலூயா हालेलुया। மூன்றாவது பாருங்க, हम तीसरा देखते இப்போ हैं 7 குமாரர்களும் போயிட்டாங்க. अब 7 पुत्र जो चले गए। இப்போ சாமுவேல் எதிர்பார்த்தது நடக்கல. सामुएल ने जो चाहा वो नहीं हुआ। அவர் வந்த வேலை இன்னும் முடியல. अब जब वो काम जिस काम के लिए वो पूरा नहीं பலி हुआ, இட்டாச்சு, बलि चढ़ा दिया, பலி விருந்து ஆயத்தமாயிட்டு, बलि का भोजन भी तैयार हो अपना गया, சாப்பாடு ரெடி ஆயிட்டு, अभी खाना तैयार हो गया, इसका சாப்பாடு मतलब நேரமும் வந்து போச்சு. उस भोजन का समय भी आ गया। ஹல்லேலூயா हालेलुया। இப்போ சாமுவேல் சாப்பிட்டுக்கலாம். अब सामुएल भोजन कर ஆனா सकता था, சாமுவேல் என்ன சொல்றாரு लेकिन தெரியுமா? सामुएल ने क्या कहा, இவ்வளவுதான அவன் பிள்ளைங்க? नहीं आपके पुत्र है क्या? இல்லன்னு ஒருத்தர் இருக்கான். और एक है, அவன் எல்லாத்துலயும் சின்னவன். वो सबसे छोटा है, அவன் ஆட்டு மேய்ச்சிட்டு இருக்கான். वो भेड़ चलाने गया है। அவனை பார்த்து சாமுவேல் சொல்றாரு, उसे देखकर सामुएल ने कहा, உடனே ஆள் அனுப்பு, उसे जल्दी एक உடனே ஆள் मनुष्य அனுப்பி அவனை கூப்பிடு. मनुष्य को भेजकर उसे அவன் बुला இங்க ले। வர்ற வரைக்கும் वो यहाँ पर आने तक நான் பந்தி இருக்க மாட்டேன், मैं भोजन नहीं करूंगा, நான் சாப்பிட மாட்டேன். मैं भोजन नहीं करूंगा। हालेलुया। हालेलुया। மூன்றாவது என்ன தெரியுமா? तीसरा क्या जानते हैं, சாமுவேலுக்குள்ளாக இருந்த ஒரு குணம், सामुएल के अंदर रहने वाला एक गुण, என் மூலமாக கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். मेरे द्वारा परमेश्वर ने काम को दिया है, அது ஒரு வேலை செய்ய எனக்கு அனுப்பி இருக்கிறார். उस काम को करने के लिए मुझे भेजा है। அந்த வேலையை செய்து முடிக்காத வரை நான் சாப்பிட மாட்டேன். उस काम को पूरा करने तक मैं भोजन नहीं करूंगा, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். मैं तब तक मैं इंतजार करूंगा। ஹல்லேலூயா हालेलुया। கர்த்தருடைய காரியம் என் மூலமாய் நிறைவேறும் வரைக்கும் परमेश्वर का काम திருப்தி அடைய மாட்டேன். परमेश्वर का काम मेरे द्वारा पूरा होने तक मैं तृप्त नहीं होऊंगा। ஹல்லேலூயா हालेलुया। இந்த காத்திருக்கிற தன்மைக்கு வேணும். ये से बांट जाने वाले गुण हमारे अंदर चाहिए। நமக்கு ஒரு வேலை கொடுத்துட்டார், हमें काम दिया गया இப்ப है, அந்த வேலையை செய்து முடிச்சிட்டு தான் उस काम को पूरा कर कर ही எனக்கான வேலையை பார்க்கணும். मैं अपने लिए जो दिया गया काम को देखूं। ஹல்லேலூயா हालेलुया। அந்த இடத்துல சாமுவேல் சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம். उस जगह पर सामुएल भोजन कर कर आ सकता था, ஈசாயை பார்த்து சொல்லி இருக்கலாம், ईसाई को देखकर कह सकते थे, பாரு நான் எல்லா குமாரனும் கூட்ற சொன்னேன், मैंने सारे पुत्र को तुझे बुलाने के लिए कहा, ஒருவனை கூப்பிடல. तूने एक को नहीं बुलाया। அவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இல்லையான்னு எனக்கும் தெரியல. वो परमेश्वर से चुना गया है कि मैं भी नहीं जानता। நான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறேன், मैं भोजन कर घर जाता என் हूं, வீட்டுக்கு கூட்டி வந்துரு, मेरे घर पर उससे ले आ, சொல்லி இருக்கலாம்ல, ऐसे कह सकते थे ना, ஹல்லேலூயா சொல்லி இருக்கலாம்ல. ऐसे कह सकते थे, ஆனா இல்ல, लेकिन नहीं। சாமுவேல் என்ன சொன்னார் தெரியுமா? लेकिन सामुएल ने क्या कहा, அவன் இங்க வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், वो यहाँ आने तक मैं भोजन नहीं நான் करूंगा, பட்டினியா கிடப்பேன், मैं भूखा रहूंगा, நான் பட்டினியா கிடப்பேன், मैं भूखा रहूंगा, நான் தாவீதை பார்க்கணும், मैं दाऊद को देखा, கர்த்தரால் சொல்லப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்கணும், परमेश्वर से कहा वो मनुष्य को देखा, நான் அந்த அபிஷேகத்தை கொடுக்கணும், उसे अभिषेक को देना நான் है, கொண்டு வந்த தைலத்தை ஊற்றணும், मैंने लाए हुए तेल को उंडेलना है, அது वரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். तब तक मैं भोजन नहीं இன்னைக்கு करूंगा। இந்த காத்திருக்கிற தன்மை இருக்கா? आज वैसे एक बात छोड़ने वाले கர்த்தர் हालत உங்களுக்கு है சொன்ன क्या? வேலையை நீங்க முடிச்சிருக்கீங்க. परमेश्वर ने कहा हुआ काम को अपने पूरा किया है அநேக क्या? வேலையில நம்ம முடிக்கல, हम कई सारे समय में அதனால पूरा தான் नहीं இன்னும் किया, தாவீதை பார்க்கல. लेकिन इसलिए अपने दाऊद को நல்ல अपने புரிதா? நீ ஏன் நம்ம அபிஷேகத்தை நடத்தல? अच्छी तरह समझ लीजिए क्यों हमने दाऊद ஏன் को அநேக अंदर ஆத்துமாக்களை चलाया கொண்டு வரல? नहीं? क्यों हम कई सारे प्राणों को नहीं ले आ पाए? உங்களுக்காக வைக்க ஆத்துமாவை நீங்க இன்னும் ஏன் சம்பாதிக்கல? आपके लिए रखा गया प्राण को आपने क्यों नहीं कमाया है? காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है जानते हैं? அறகுறையிலே விட்ட வேலை தான். हमने आधा दूरा छोड़ा हुआ काम ஒரு है। ஆத்துமாக்காக ஜெபிச்சிருப்பீங்க, एक प्राण के लिए आपने प्रार्थना किया होगा, 6 மாசமா ஜெபிச்சிட்டேன், आपने 6 महीने से ஒரு प्रार्थना வருஷமா किया, ஜெபிச்சிட்டேன், 1 साल से प्रार्थना किया, இன்னும் சந்திக்கப்பட்ட மாதிரி இல்ல, अब तक उसे परमेश्वर ने छुआ नहीं, பாதியிலே விட்டாச்சு. आधे में छोड़ दिया। ஹல்லேலூயா हालेलुया। இல்ல, नहीं, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने आपको एक काम दिया है। எத்தனை வருடங்களாலும் அந்த ஆத்துமாவை ஜெபித்துக்கிட்டே இருங்க, कितने भी साल हो जाए उस प्राण के लिए प्रार्थना करते रहो, பரவாயில்லப்பா, ठीक है, எனக்கு என் நேரம் வேஸ்டா தான் ஆகுது, मेरे लिए मेरा काम कहीं व्यर्थ जाए என் ஜெப चलेगा, நேரம் வேஸ்டா தான் ஆகுது. मेरा प्रार्थना का समय व्यर्थ நம்ம जाए चलेगा, நினைக்கலாம், हम सोचेंगे இந்த நேரத்துல நான் வேற யாருக்காக इस ஜெபிச்சிருந்தா समय में किसी और के लिए प्रार्थना कर அந்த सकता हूं, ஆத்துமா வந்திருக்குமே. वो प्राण आया होगा, இல்ல, नहीं, உங்களுடைய அந்த கர்த்தர் கொடுத்த அந்த வேலையை மாத்திரம் இடையில விடாதீங்க. परमेश्वर दिया हुआ काम को सब बीच में आधर उधर मत அதை छोड़ना, விட்டுட்டு வரக்கூடாது. उसे छोड़कर नहीं அது आना வரைக்கும் है, நான் சாப்பிட மாட்டேங்கிற, तब तक मैं भोजन नहीं அப்ப करूंगा, அந்த ऐसे कहता ஆத்துமா है। பசி நமக்கு இருக்க वो வேண்டும், उसके प्राण के भूख हमारे अंदर அந்த रहना ஆத்துமா चाहिए, தாகம் இருக்க वो வேண்டும். प्राण के प्यास हमारे இந்த अंदर रहना உபவாசத்துல है। அப்படி ஜெபிங்க. इस उपवास के दिन में ऐसे प्रार्थना அப்ப எங்க அப்பா कीजिए, இன்னும் சந்திக்கப்படல, मेरे अब तक वो प्राण में मिला नहीं, எங்க அம்மா இன்னும் சந்திக்கப்படல, अब तक मेरी माँ अब तक परमेश्वर என் से मिला கணவன் नहीं, இன்னும் சந்திக்கப்படல, मेरे पति ने उद्धार नहीं पाया என் है, பிள்ளைக்கு நான் அபிஷேகம் பெறல. मेरे बच्चों ने उद्धार नहीं पाया है। யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்க, कौन कौन प्रार्थना करते हैं? விடாம ஜெபிங்க, आप लगातार प्रार्थना विटाम कीजिए, जपिंगे। आप लगातार प्रार्थना காத்துக்கிடுங்க, कीजिए, आप उसके लिए बाट जोड़ना, உபவாசம் இருங்க, उपवास कीजिए, பட்டினியா இருங்க, आप भूख के साथ தாகத்தோடு रहिए, இருங்க, आप प्यास के साथ கர்த்தர் रहिए, நிச்சயமாய் கொண்டு வருவார். परमेश्वर निश्चय ले आएगा। ஹல்லேலூயா हालेलुया, ஹல்லேலூயா हालेलुया। அவன் வரும் வரைக்கும் நான் சாப்பிட वो மாட்டேன். आने तक मैं भोजन नहीं करूंगा, அந்த ஜெபத்தை விடக்கூடாது, उस प्रार्थना को हमें नहीं அந்த छोड़ना, தன்மையை விடக்கூடாது. उस स्थिति को हम नहीं அந்த छोड़ना, காத்திருக்கிற அனுபவம் தான் இன்னைக்கு நமக்கு வேணும். उस बाट जोड़ने वाला अनुभव हमें आज चाहिए। ஹல்லேலூயா हालेलुया। அப்படி காத்திருக்கணும். वैसे हम बाट जोड़ना है। ஹல்லேலூயா हालेलुया। அவன் வரணும்பா, वो आना है पिता, என் முன்னாடி வரணும், मेरे सामने आना நான் है, நடத்த வேண்டிய தாவீது வரணும், मुझे जिसे चलाना है वो दाऊद நான் आना है, உருவாக்க வேண்டிய பவுல் வரணும், मैं जिसे तैयार करना है वो पौलुस आना है, நான் ஆயத்தப்படுத்த வேண்டிய பேதுரு வரணும், मुझे तैयार करने वाला एक पत्रुस आना நான் है, சந்திக்க வேண்டிய யோவான் வரணும், मुझे मिलने वाला एक योहन्ना आना है, நான் எழுப்ப வேண்டிய தெபரால் வரணும். मुझे उठाने वाला एक दबोरा आना है। யார் காத்திருக்க போறீங்க? वो कौन
बाट जोड़ने वाले அப்படி हैं। இந்த மாதத்தில் காத்திருந்தா ऐसे इस महीने में बाट जोड़ने पर வருகிற வருஷத்துல தாவீதுக்களை உங்கள் கண்கள் காணும். आने वाले महीने में परमेश्वर दाऊद का आपके नजर को अनेक दिखाएगा। தாவீதுக்களை நீங்க அபிஷேகம் பண்ணுவீங்களாய் आप कई மாறுவீங்க. सारे दाऊद का अभिषेक करने लायक बनाएगा। अनेकரை தேவனுக்குள் நடத்துகிறவர்களாய் कई सारे மாறுவீங்க. लोग को परमेश्वर में चलाने वाले बनेंगे। நீங்க ஆண்டவர்ட்ட அத கேளுங்க. आज परमेश्वर से वही அது मांगेंगे। வரைக்கும் நான் திருப்தி அடைய तब மாட்டேன். तक मैं तृप्त नहीं होऊंगा पिता। ஹalleluya. हालेलुया। என்ன அர்த்தம் தெரியுமா? इसका अर्थ क्या जानते நான் हैं? தாகத்தோடு இருந்துகிட்டே இருப்பேன். प्यास के साथ ही रहूंगा, பசியோடு இருந்துகிட்டே मैं இருப்பேன். भूख के साथ ही रहूंगा। ஹalleluya. हालेलुया। எனக்குன்னு ஒரு ஆத்மா வேணும்ப்பா. मेरे लिए एक प्राण चाहिए पिता। ஹalleluya. हालेलुया। வாழ போகிற கொஞ்ச நாள் தான். जीने वाले कुछ दिन हैं, என்னைக்கு மரிப்போம் தெரியாது. कब मरेंगे हम नहीं जानते। வாழ்ற இந்த நாள்ல जीवित रहने वाले इन दिनों में நம்மளுடைய ஓட்டத்தை தந்த ஓட்டத்தை ஒழுங்கா முடிச்சிரணும். परमेश्वर दिए हुए दौड़ को हम सही रीति से दौड़ कर சரியா समाप्त முடிச்சிரணும். करना है। इस सेवा को सही रीति से पूरा உங்களுக்கு करना है। கொடுக்கப்பட்ட ஆத்மாவை சம்பாதிச்சிரணும். आपको दिया गया प्राण को अच्छी तरह से कमा लेना है। எவ்வளவு நேரம் காத்திருக்க போறீங்க? आप कितने देर बाट जोड़ने वाले எவ்வளவு हैं? ஜெபிக்க போறீங்க? कितना प्रार्थना करने वाले எவ்வளவு हैं? உபவாசம் இருக்க போறீங்க? कितना उपवास करने वाले हैं? எவ்வளவு கிருபையை பயன்படுத்த போறீங்க? कितना अपने अनुग्रह को इस्तेमाल करने वाले ஆண்டவர் हैं? வார்த்தையோடு சொல்லி கொண்டிருக்கிறார். परमेश्वर आज बोझ के साथ कहता அநேகர் है, இடையில விட்டு அந்த ஊழியத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்திக் कई கொண்டிருக்கிறார்கள். सारे लोगों ने बीच में छोड़ा हुआ सेवा को फिर से याद दिलाता நீங்க है। விட்டு அந்த ஜெபத்தை மறுபடியும் தொடர வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். आपने छोड़ा हुआ उस प्रार्थना को फिर से शुरुआत करने के लिए परमेश्वर மறுபடியும் याद அந்த दिलाता है। ஆத்மாவை குறித்த தரிசனம் உனக்கு வர வேண்டும். फिर से उस प्राण को लेकर आपको एक दर्शन आना है। அது உனக்காக குறிக்கப்பட்ட ஒரு ஆத்மா. वो आपके लिए नियुक्त किया गया एक प्राण है। அந்த ஆத்மா நரகத்துக்கு போயினால் நீங்க தான் கணக்கு கொடுக்கணும். अगर वो प्राण अगर नरक की ओर जाएंगे तो उसका हिसाब आपको देना है। அதனால இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேளுங்க. इसलिए आज हम परमेश्वर से நான் मांगेंगे, இடையில எதையும் விட மாட்டேன். पिता हम बीच में किसी को आधा अधूरा இந்த नहीं ஊழியத்திலே छोड़ेंगे। இடையில விட மாட்டேன். हम किसी भी सेवा का आधा अधूरा नहीं எனக்கு छोड़ेंगे। கிருபை தாங்கப்பா. मुझे वो अनुग्रह சாமுவேலை दीजिए, போல एक सामुएल के தாவீது समान। வரும் வரைக்கும் நான் காத்திருப்பேன். उसका आने तक मैं इंतजार करूंगा। காத்திருக்கும் பொழுது என்ன நடந்தது बाट தெரியுமா? जोड़ने के समय क्या हुआ அது जानते மாத்திரம் हैं? நான் சொல்லி முடிக்க वो ஆசைப்படுறேன். सिर्फ मैं कहकर पूरा करता हूँ। அங்க சாமுவேல் சொன்னார், वहां पर सामुएल ने कहा, நீ ஆள் அனுப்பு. वो एक मनुष्य को तू भेज, நீ ஆள் அனுப்பி वो அவனை एक मनुष्य को तू भेज कर அவனை बुला ले, கூட்டிட்டு வா. उसे बुला ले। ஹalleluya. हालेलुया। சாமுவேல் सामुएल தானாகவே போயிருக்கலாம். वो अपने आप खुद से गया हो सकता போகல. है, नहीं गया। தாவீட்ட போய் दाऊद के पास நீ जाकर, இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிற, तू यहाँ पर बैठा है, வீட்டுக்கு வாப்பா. तू घर आ जा। இல்லனா அங்கே அபிஷேகம் பண்ணிட்டு வந்திருக்கலாம். नहीं तो वहीं पे अभिषेक कर कर आ सकता था, போகல. नहीं गया। ஆனால் அதே வார்த்தையை நீ இங்கிலீஷ்ல வாஸ்தவம் அப்படி இல்லை. लेकिन वही हम अंग्रेजी में जब पढ़ते हैं, he sent the word and call him. वहां पर उसने अपने शब्दों को भेजकर उसे बुलाया। வார்த்தையை அனுப்பி அவனை கூப்பிடு. वो अपने शब्दों को भेजकर उसे बुलाया। ஹalleluya. हालेलुया। உங்களுக்கு தைரியமாக விசுவாசத்துக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுங்க. आज आपके हिम्मत के लिए, आपके हिम्मत के परमेश्वर एक वचन कहता है, நீங்க உங்க கொம்ப நிரப்புனீங்க அப்படினா, आप अपने सिंह को अगर भर दे तो, நீங்க ஆண்டவரை போல பார்த்தீங்க அப்படினா, आप परमेश्वर की दृष्टि से अगर நீங்க देखेंगे तो, பசியோட ஆத்மா காத்திருந்தீங்கன்னா, आप भूख के साथ अगर प्राण के लिए इंतजार में हो तो, உங்க வார்த்தையை தாவீதை கூட்டி கொண்டு வரும். आपके वचन को परमेश्वर दाऊद के लिए भेजकर நீங்க बुलाएगा। அனுப்புற வார்த்தை, आप भेजने वाले वचन, நீங்க சொல்லுகிற வார்த்தை आप भेजने वाले वचन அந்த மனுஷனை சந்திக்கும். उस मनुष्य को वो அவன் मिलेगा। எந்த காட்டுல இருந்தாலும் சரி, वो किसी भी जंगल में हो तो, எந்த ஆட்டம் பேசிட்டு இருந்தாலும் சரி, वो किसी भी भेड़ को चलाना हो, எந்த சிங்கத்தோடு சண்டை போட்டு वो இருந்தாலும் किसी भी சரி, सिंह के साथ लड़ते हो, அந்த தாவீது சாமுவேல் சொல்லுகிற வார்த்தையினால வந்து தான் ஆகணும். वो दाऊद सामुएल के वचन के द्वारा आना ही जरूरी है। ஹalleluya. हालेलुया। அப்படி நீங்க ஜெபிங்க. वैसे आपको प्रार्थना करना நீங்க है। அப்படி யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ, वैसे आप किसके लिए प्रार्थना करते हैं? நிச்சயமாக निश्चय நீங்கள் ஜெபிக்கிற அந்த வார்த்தையின் மூலமாக, आप करने वाले उस प्रार्थना के द्वारा, நீங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையின் आप மூலமாக, कहने वाले उस वचन के द्वारा, உங்களால் நடத்தப்படுகிற அந்த தாவீது உங்க கண்ணு முன்னாடி आपके வந்து द्वारा நிற்பாங்க. चलाए जाने वाले वो दाऊद आपके नजरों के सामने உங்க आकर வீட்டு खड़ा முன்னாடி வந்து होगा। நிற்பாங்க. आपके घर के सामने आकर खड़ा ஆண்டவர் होगा। அனுப்புவார். परमेश्वर भेजेगा। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் அனுப்புவார். परमेश्वर भेजेगा। விசுவாசிங்க. विश्वास कीजिए, என்னுடைய வார்த்தை ஒன்று சும்மா போகாது. मेरा वचन कभी खाली नहीं जाएगा, ஏன்னா என் வாயில இருந்து வர்ற வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையா क्योंकि இருக்கு. मेरे मुंह से आने वाला शब्द वो परमेश्वर का शब्द होगा। ஹalleluya. हालेलुया। நீங்க வார்த்தையை அனுப்புனாலே தாவீது उस வருவாருங்க. शब्द को भेजते हो दाऊद आएगा। இந்த மூன்று காரியத்துல மட்டும் நீங்க உண்மையா இருங்க. ये तीन बातों में सिर्फ आप सच्चाई के साथ ஒழுங்கா रहो। நீங்க நிரம்பி இருங்க. आप सही भरपूरी के साथ ஆண்டவரை போல रहिए। தரிசனமுடையவர்களா आप இருங்க. परमेश्वर के समान दर्शन पाकर रहिए। ஆண்டவருடைய காரியம் முடியற வரைக்கும் என் ஆத்துமா திருப்தி அடைய மாட்டேன்னு சொல்லுங்க. परमेश्वर का काम पूरा होने तक मेरा आत्मा तृप्त नहीं पाओगे ऐसे அப்படி कहिए। இருந்துட்டு நீங்க ஜெபிங்க. वैसे रहकर आप प्रार्थना உங்க कीजिए। ஜெபம் போக 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 आपका प्रार्थना जलते चलते चलते தாவீது தானா உங்க முன்னாடி வந்து நிற்பார். दाऊद अपने आप आपके सामने आकर खड़ा அப்ப रहेगा। ஆண்டவர் சொல்லுவாரு, तब परमेश्वर कहेगा, எலும்பு, आप उठिए, இவனை அபிஷேகம் इसे பண்ணு, अभिषेक कीजिए, இவனை நடத்து, इसे चलाइए, இவனுக்கு சுவிசேஷம் சொல்லு, इसे सुसमाचार बताइए, இவனை விசுவாசத்தில் நடத்து, इसे विश्वास में चलाओ, இவனை ஊழியக்காரனாய் மாற்று. इसे सेवक बनाओ। ஆண்டவர் சொல்லுவார். परमेश्वर कहेगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இதுவரைக்கும் சொல்லாத ஆண்டவர் अब तक नहीं कहा हुआ परमेश्वर இப்போ சொல்லுறாரு. अब कहता है, இவன்தான்
यही है। ஹல்லேலூயா ஹல்லேலூயா இவன் நான் சொல்லுவாருங்க यही है, उसे ले आओ। இந்த மூன்று ஆயத்த ஆண்டருக்கு ये தேவைப்பட்டது 3 तरह की तैयारी परमेश्वर के लिए சாமுவேலை चाहिए। போல தான் இன்னைக்கு நீங்க மாறணும் आज सामुएल की तरह आपको बदलना அப்பதான் है, தாவீதுக்கள் உருவாங்க तब दाऊद लोग बन सकते அநேகரை हैं। நடத்துகிற தாவீது உருவாங்க कई लोग को बनाने वाले दाऊद தேவனுடைய बनेंगे। உள்ளத்திற்கும் இருதயத்திற்கும் ஏற்ற தாவீது உருவாங்க परमेश्वर के मन के लिए, हृदय के लिए योग्य एक दाऊद தேவ बनेगा। சித்தத்தை நிறைவேற்றுகிற தாவீது உருவாங்க परमेश्वर के चाहत को पूरा करने वाला एक दाऊद बनेगा। எப்பொழுது தெரியுமா कब जानते हैं? சாமுவேல் உருவாகும் பொழுது जब एक सामुएल बनता இன்னைக்கு है। சபை ஒரு சாமுவேல் அபிஷேகத்தை பெறணும் आज कलीसिया एक सामुएल के अभिषेक को पाना சாமுவேலுடைய है। உள்ளத்தை அடையணும் वो सामुएल के हृदय को पाना है। சாமுவேலை போல இருங்க सामुएल के समान रहेंगे। நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் தாவீதுக்களாய் மாறுவாங்க निश्चय आपके बच्चे एक दाऊद के समान बनेंगे। உங்களை கொண்டு अनेक தாவீதுக்காக தக்க சபை आपको लेकर परमेश्वर कई सारे दाऊद को बनाएगा। ஹல்லேலூயா हालेलुया। விசுவாசிக்கிறீங்களா आप विश्वास करते हैं क्या? விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க विश्वास करने वाले हालेलुया कहेंगे। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। தாவீதை சாமுவேலை போலப்பா एक सामुएल के समान என்ன பயன்படுத்துங்க मुझे उपयोग कर दे। கர்த்தருக்காக ஒருவனை எழுப்பணும் मैं परमेश्वर के लिए एक मनुष्य को उठाना கர்த்தருக்காக है। ஒருவனை मैं எழுப்பணும் परमेश्वर के लिए एक मनुष्य को उठाना है। தாவீது எப்படிப்பட்டவன் என்று ஆண்டவருக்கு மாத்திரமே एक दाऊद कैसा था ये परमेश्वर केवल जानता है। ஹல்லேலூயா हालेलुया। நீங்க உங்களுடைய பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படினா अब आपका बड़ा सवाल क्या है जानते हैं? எனக்கு சரியான விளக்கம் கிடைக்கலப்பா मुझे कई सही तरीके से एक समझ नहीं எனக்கு मिली है। சரியான ஆளு தெரியல मुझे सही मनुष्य मैं नहीं जान पाया, அதனால நான் வந்து சோர்ந்து போய் இருக்கேன் इसलिए मैं थका हुआ हूँ। கவலைப்படாதீங்க अब मत डरिए। நீங்க ஒழுங்கா ஜெபிச்சீங்க அப்படினா अगर आप प्रार्थना करेंगे तो, இந்த காரியத்துல ஒழுங்கா இருந்தீங்க इन அப்படினா बातों में अगर आप सही रहेंगे तो ஒரு நாட்கள்ல आने वाले दिन में யார் என்பதை கர்த்தர் சரியான நேரத்தில் சொல்லுவார் कौन है कर परमेश्वर सही समय पर बताएगा। அப்படி சொல்லிட்டார் அப்படினா अगर वैसे कह दिया तो சபையில अनेகர் சேர்ந்துருவாங்க कई सारे लोग कलीसिया में इकट्ठा हो हालेलुया जाएंगे। हालेलुया। விசுவாசம் இருக்கா आपका विश्वास है क्या? வருடத்துல சபை நிரம்பணும் அப்படினா आने वाले साल में अगर कलीसिया भरना है तो நீங்க अनेகருக்கு சாட்சியா உதவிகரமா இருக்கணும் அப்படினா आप कई सारे लोगों को एक मदद के रूप में रहना நீங்க है अनेகர் ஆவியின் வாக்கள் நடத்தணும் அப்படினா और कई सारे लोग को आत्मिक कृति में चलाना है तो சாமுவேலுடைய உள்ளம் தான் வேணும் एक सामुएल का हृदय की जरूरत है। சாமுவேலுடைய இருதயம் தான் एक सामुएल का मन की जरूरत है। ஒப்பு கொடுக்க போகிறோம் हम परमेश्वर को सौंपने वाले हैं, எல்லாரும் கேட்க போகிறோம் हम परमेश्वर से मांगने वाले हैं। इसे எல்லாம் எழும்பி நின்று आइए हम सब खड़े हो जाएंगे। अब्बा। हे पिता, சாமுவேலை போல மாற்றுங்க एक सामुएल के समान मुझे बदल दे। சாமுவேலை போல மாற்றுங்க एक सामुएल के समान मुझे बदल दे। சாமுவேல் கர்த்தருடைய துக்கத்தை எடுத்து एक सामुएल परमेश्वर को दुख को उसने उठा लिया। சாமுவேலுக்கு துக்கப்படணும் அவசியமே இல்லை सामुएल एक दुख उठाने की कोई जरूरत नहीं थी। சாமுவேலுக்கு சவுலுக்கு சம்பந்தமே கிடையாது सामुएल साउल के लिए कोई संबंध नहीं था, ஆனாலும் துக்கப்பட்டான் लेकिन फिर भी वो दुख उठाया। ஏன் துக்கம் क्यों दुख? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் क्योंकि वो एक தேசத்தில் இல்ல. अभिषेक किया हुआ मनुष्य है। கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறவன் தேசத்தில் இல்ல परमेश्वर का आज्ञा पाने वाला एक देश ஒரு में नहीं ராஜா है। இல்ல एक राजा नहीं है, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இல்லை परमेश्वर से चुना गया नहीं है। இன்னைக்கு நீங்களும் நான் அப்படி துக்கப்படலாம் आज आप और मैं ऐसे दुख उठाएंगे क्या? எங்க தேசத்துல கீழ்ப்படிகிறவர்கள் வேணும் पिता, हमारे देश में आज्ञा पाने करने वाले தேசத்துல चाहिए। அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் हमारे வேணும் देश में अभिषेक किए हुए चाहिए। தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் வேணும் परमेश्वर से चलाए जाने वाले चाहिए ஒரு पिता। சாமுவேலை போல एक समूएल के ஒரு समान, சாமுவேலை போல एक समूएल के समान எனக்குள் உம்முடைய துக்கம் வரட்டும் मेरे अंदर तेरा दुख आने दे, உம்முடைய பாரம் வரட்டும் तेरा बोझ आने दे पिता। என்னை உம்மை போல மாற்றுங்க मुझे तेरे समान बदल உம்மை दे, போல மாற்றுங்க तेरे समान बदल दे पिता। தகப்பனே.